ஷாலும் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஸோ எல்லாருக்கும் இந்த நேரத்தில் இந்த ப்ராஃபட்டிக் ஜோன் இதில் வந்து உங்களை எல்லாத்தையும் நான் வெல்கம் பண்ணுறேன். அண்ட் ஆல்சோ ஐ விஷ் யூ ஆல் த ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஸோ இட்ஸ் பிப்ளிக்கல் ஒன் ஆஃப் த பிப்ளிக்கல் ஃபெஸ்டிவல். ஸோ இன்றிலிருந்து தான் இந்த அக்கார்டிங் டு த பைபிள் அந்த 7 feast இருக்கு, அதில் வந்துட்டு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டுடே. ஸோ ரைட் நவ் இன் இஸ்ரேல் தே ஆர் செலிப்ரேட்டிங் த ஃபீஸ்ட் ஆஃப் ஹார்வெஸ்ட், ரைட்? ஸோ இது வந்து நம்மளுடைய லைக் நம்மளும் வந்து ஆக்சுவலாக செலிப்ரேட் பண்ணணும், பட் இன் ஆர் கண்ட்ரி பீப்புள் ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். ஸோ கிறிஸ்டியன்ஸ் ஆர் நாட் அவேர் ஆஃப் இட். ஸோ உங்களை எல்லாரும் இந்த ஒரு ஃபெஸ்டிவல் சீசனுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த ப்ராஃபட்டிக் ஜோன்ல வந்துட்டு ஹார்வெஸ்ட் பத்தி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஸோ 2 weeks நான் வந்துட்டு இன்னைக்கு இந்த ஃபெஸ்டிவல் இதை வந்து ஐம் ஆல்சோ நாட் அவர், நான் மறந்துட்டேன் ஆக்சுவலாக இது வந்துட்டு. பட் வந்து சடனா இது நான் இன்னைக்கு நோட்டீஸ் பண்ணேன். அந்த இஸ்ரேல்ல இருந்து அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டே இருந்துச்சு. என்ன சம் ஆஃப் மை ரபீஸ் அவங்களும் வந்துட்டு அந்த கிரீட்டிங்ஸ் எல்லாம் அனுப்பிட்டு இருக்கும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, ஓகே டுடே இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த கண்டென்ட் வந்து இந்த ப்ராஃபஸி வந்து எனக்கு 2 weeks பிஃபோரே காட் வந்து கொடுத்துட்டாங்க. பட் ஐ ஹாவ் அ டைம், அது வந்து கரெக்டாக அதுக்கு ஷெடியூல் பண்ணி வீடியோ போடுறதுக்கான ஒரு கரெக்டான ஒரு சூழ்நிலை வந்துட்டு அமையல. ஸோ இன்னைக்கு வந்துட்டு அதை நான் டிசைட் பண்ணேன், ஓகே இதில் ப்ரோக்ரஸ் டுடே அப்படின்ட்டு. ஆனால் பார்த்தா எல்லாமே காடோடைய ஒரு அப்பாயிண்டட் டைமா. ஸோ இன்னைக்கு வந்துட்டு இது கொடுக்க முடியாகவும் அதோட கூட இன்னைக்கு அந்த ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவலில் வந்துட்டு இதை வந்து நம்ம டிக்ளேர் பண்ணும்படியாகவும் ஆண்டவர் இதை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக இதை இன்னைக்கு நான் பேச போகிற இந்த கண்டென்ட் வந்து இந்த ப்ராஃபட்டிக் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிளஸ்ஸிங்காக இருக்குன்னு சொல்லிட்டு நான் பிலீவ் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கு நம்ம இந்த ப்ராஃபட்டிக் ஜோன்ல நம்ம ஆதாரமாக ரூத் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம பார்க்கலாம். இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தால் வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லெஹேமுக்கு வந்தார்கள். ஸோ இந்த ஸ்டோரி நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆக்சுவலா வந்துட்டு இந்த ரூத்தும் வந்து நகோமியும் அவங்க எப்படி அந்த மோவாப் தேசத்துல இருந்து திரும்பி வராங்க, அவங்களுக்கு என்னென்னலாம் வந்துட்டு ஒரு பெரிய சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிற அந்த நகோமி அண்ட் ரூத் அவங்க 2 பேர்த்துடைய ஸ்டோரி தான் இந்த ரூத் புத்தகம் முழுவதுமே சொல்லப்பட்டிருக்கும். ஸோ ரூத் நகோமி எடுத்துக்கொண்டோம்னா அவங்க வித் ஃபேமிலி அவங்க எல்லாருமே வந்துட்டு ஒரு பஞ்சமான காலகட்டத்துல வந்து இஸ்ரவேல் அதாவது யூதேயாவை விட்டுட்டு அவங்க எல்லாரும் மோவாப் தேசத்தை நோக்கி பயணம் செய்யறாங்க. அந்த இடத்துல அவங்க வந்து மோர் தென் ஆல்மோஸ்ட் ஒரு 10 years வந்துட்டு அவங்க அங்க ஸ்டே பண்றாங்க, அவங்க வாழ்றாங்க அந்த இடத்துல. ஸோ அப்ப அங்க வாழ்ந்துட்டு இருக்கும்போது நகோமி வந்து தன்னுடைய கணவரும் வந்து மரித்து போறாங்க. தன்னுடைய கணவர் அவங்க இழக்க நேரிடுது. அதே போல அவங்களுடைய 2 மகன்களும் வந்து அந்த இடத்துல இறந்து போயிடுறாங்க. ஸோ அதுக்கு பிறகு பார்த்தோன்னா அவங்க தன்னுடைய மருமக்கள் 2 பேரோடும் கூட திரும்ப யூதேயா தேசத்துக்கு அதாவது பெத்லெஹேமுக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்க. ஏன்னா அந்த ஆஃப்டர் 10 years அந்த 10 வருஷம் முடிஞ்சதுக்கு பிற்பாடு வசனத்துல நம்ம பார்க்க முடியும், யூதேயா தேசத்தை தேவன் சந்திச்சாரு, அதாவது இஸ்ரவேலர்களை வந்து தேவன் சந்திச்சிட்டாரு. ஸோ அதனால அவங்களுக்கு வந்து இப்போ அந்த பஞ்சம் எல்லாம் போய் அவங்க ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கேள்விப்பட்டதுக்கு பிற்பாடு அவங்க தன்னுடைய மருமகள் 2 பேரையும் வந்து ஓர்பா இன்னொரு நபர் ரூத் 2 பேரையும் கூட்டிட்டு திரும்ப அந்த தேசத்துக்கு வரணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. ஸோ அப்போ அங்க வந்ததுக்கு பிற்பாடு நடந்த அந்த சம்பவங்கள் தான் வந்து ரூத்தோட லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் அண்ட் தென் வந்து நகோமியோட லைஃப்லயும் கூட. ஓகே, ஸோ இந்த கண்டென்ட் வச்சு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ காட் வந்துட்டு இந்த ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற வேர்டு தான் வந்துட்டு எனக்கு ஒரு 2 weeks முன்னாடியே கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த ஹார்வெஸ்ட் பத்தி நான் வந்து மெடிடேட் பண்ணும்போது நினைக்கும் பொழுது இம்மிடியேட்டா எனக்கு வந்து மைண்ட்ல வந்தது இந்த ரூத்துடைய ஸ்டோரி தான். அதுல அந்த வசனம் தான் எனக்கு மைண்ட்ல வந்தது, நம்ம பார்க்கலாம். இந்த 1வது அதிகாரத்துல 7வது வசனம் நம்ம பார்த்தோம்னா அப்படி சொல்லப்பட்டிருக்கும், தன் 2 மருமக்களோடு கூட தான் இருந்த ஸ்தலத்தை விட்டு புறப்பட்டார். யூதா தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழிநடக்கையில்
நகோமி தன் 2 மருமக்களையும் நோக்கி, நீங்கள் இருவரும் உங்கள் தாய் வீட்டுக்கு திரும்பி போங்கள். மரித்து போனவர்களுக்கும் எனக்கும் நீங்கள் தயை செய்தது போல கர்த்தர் உங்களுக்கு தயை செய்வாராக. ஆமென். சோ இந்த ரூத்தும் ஓர்பாவும் வந்து அவங்க 2 மருமகள், அவங்க 2 பேரும் வந்து நகோமியோடு கூட அவங்க திரும்ப அந்த தேசத்துக்கு, யூதேயா தேசத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி வராங்க. கிளம்பி வரும் பொழுது அதான் வந்துட்டு நகோமி சொல்றா, இல்ல நீங்க வந்துட்டு உங்களோட வீட்டுக்கு நீங்க போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து ஓர்பா என்ன பண்றா, முத்தம் கொடுத்துட்டு அவ திரும்ப அவளுடைய தேசத்துக்கு திரும்பி போயிடறா. ரூத் வந்து பெத்லஹேமுக்கு வந்து சேர்றா அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இந்த வசனத்துல வந்து நான் வாசிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு இருந்த ஒரு கொஸ்டின் என்ன அப்படின்னா, அவங்க வந்து வழிநடத்தையில் அப்படின்னு அந்த ஒரு வேர்ட் வந்திருக்கும். சோ அப்ப அந்த வழிநடத்தையில் அப்படிங்கும் பொழுது அவங்க வந்து தன்னுடைய ஜேர்னியை வந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏன்னா அப்போ அவங்க வந்து முதல்ல என்ன பண்ணிருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவங்க பேசி இருக்கலாம்ல. நீங்க வந்து யூதேயாவுக்கு வரீங்க, ஓகேவா, அதெல்லாம் உங்களுக்கு என் கூட வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய சம்மதத்தை, அவங்க அந்த ஜேர்னிய மோவாப் தேசத்துல ஸ்டார்ட் பண்ணும் போதே என்ன பண்ணிருக்கலாம், நகோமி கேட்டிருக்கலாம். அல்லது ரூத்தோ அல்லது ஓர்பாலோ வந்துட்டு அவங்களுடைய விஷயம் அவங்க சொல்லியிருக்கலாம். ஏன்னா அவங்க கிளம்ப போறாங்கிறது தெரியும், எல்லாமே திங்ஸ் அவங்க பேக் பண்ணிருப்பாங்க. அப்பவே வந்து என்ன பண்ணிருக்கலாம், ஓர்பா வந்து இல்ல எனக்கு வரது இஷ்டம் இல்லை அப்படிங்கறத ஓப்பனா அவங்க சொல்லியிருக்கலாம். ஆனா எதுவுமே சொல்லல. எல்லாருமே வந்து என்ன பண்றாங்க, திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு தான் அவங்க எல்லாரும் ஒரே மாதிரியான ஒரு டிசிஷன் எடுத்துதான் அந்த தேசத்துக்கு போறதுக்கு அவங்க எல்லாரும் முற்படுறாங்க. எல்லாரும் அவங்க வந்து நடந்து போயிட்டு தான் இருக்கிறாங்க. போயிட்டு இருக்கும் போதுதான் ஒரு சம் சேஞ்சஸ் வந்து என்ன பண்ணுது, அங்க வந்து நடக்க ஆரம்பிக்கிறதா இருக்கு. சோ ரபி வந்துட்டு யூதர்களுடைய அந்த ரபிமார்கள் ஒரு சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னாக்கா, அதாவது ரூத் அந்த நகோமி வந்து மோவாப் தேசத்துல இருந்த அந்த இடத்தினுடைய பேர் வந்து பார்த்தோம்னா அம்மோன், அதாவது அம்மன் அப்படின்னு சொல்றாங்க. அதுல இருந்து யூதேயால இருக்கக்கூடிய அவங்க பெத்லஹேமுக்கு வராங்க. சோ இந்த அம்மோன் இடத்துல இருந்து பெத்லஹேமுக்கு வரும் பொழுது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, டுவர்ட்ஸ் லைக் டெட் சி, அந்த சவக்கடல் இருக்கு இல்லையா, அதை வழியாதான் அவங்க என்ன செய்யணும், வந்தாகணும். சோ ரபீஸ் வந்து ஒரு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னா, ரூத் அண்ட் நேயோமி walk from Ammon to Bethlehem is about 50 miles as the crow flies across the wilderness with few roads, little water and sharp rocks. They would have passed just Dead Sea, north of the Dead Sea, one of the most forbidding landscape in the world. The fact that the two women hike across it without assistance or company is impressive. அதே மாதிரி தல்மூத்லயும் வந்து என்ன சொல்லிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, they give us an oral tradition that it was not on the walk that Naomi instructed Ruth in the things she needed to know in order to become a Jew. அதாவது என்னன்னா, இந்த ரபிமார்கள் சொல்றாங்க, ரூத், நகோமி, இந்த ஓர்பால் இவங்க வந்து வழிநடத்தையில் நமக்கு தமிழ்ல கொடுத்திருக்க. இவங்களுடைய இன்டர்பிரிட்டேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க வந்து அதாவது என்ட்ரன்ஸ் ஆஃப் த யூதேயா தேசத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல வந்து நின்னதுக்கு பிற்பாடுதான் ஓர்பால் வந்துட்டு நான் இனி வந்து எங்க வீட்டுக்கே போகிறேன், நான் வந்து மோவாப்கே போறேன்னு சொல்லி அவங்க திரும்பி போனதாக அவங்க சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த அம்மோன் தேசத்துல இருந்து பெத்லஹேமுக்கு போறதுக்கு ஆல்மோஸ்ட் வந்து 50 மைல்ஸ் ஆகும். அந்த பாதை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, அது ஒரு வனாந்தரமான பாதை. அதுல வந்துட்டு பார்த்தா ரபி சொல்றாங்க, காக்காய் கூட அவ்வளவா பறக்காதாமா, அந்த அளவுக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஒரு தடை செய்யப்பட்ட பகுதி மாதிரி அது இருக்கும். அது மட்டும் இல்ல, நிறைய ஷார்ப் ராக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். தென் வந்து அவங்க டெட் சி வழியா தான் அவங்க வந்து கடந்து வரணும், அதுக்கு பெத்லஹேமுக்கு போகணும் அப்படின்னா. சோ அதனால டெட் சி அப்படிங்கும் போதே வந்துட்டு ரொம்ப ஒரு ஃபோர்பைட்டிங்கான ஒரு பிளேஸ். அதுல வந்து அவ்வளவா யாருமே வந்து பயணிக்க மாட்டாங்க. 3 பெண்களா வந்து இந்த இடத்த அவங்க கடந்து வந்தது அப்படிங்கறது வந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஏன்னா பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம் தான் அது அப்படின்னு சொல்லிட்டு ரபிகள் சொல்றாங்க. அப்படி ஒரு அதெல்லாமே அவங்க கடந்து வந்து அவங்க எங்க நிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, லேண்ட் ஆஃப் என்ட்ரன்ஸ் ஆஃப் த ஜூடேயா, அந்த யூதேயா தேசத்தினுடைய என்ட்ரன்ஸ்ல நின்னுதான் இந்த டிசிஷனே அவங்க எடுக்கிறாங்க. ஓகே, அது மட்டும் இல்ல, தல்மூத் மீன்ஸ் இட்ஸ் லைக் ஓரல் ட்ரெடிஷன். அதாவது
இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் பார்த்தோம்னா நிறைய வாய் வழியா நிறைய கதைகள்லாம் சொல்லியிருப்பாங்க இல்ல. ஒரு பாட்டி வந்து அவங்கள்ட்ட எல்லாம் கேட்டோம்னா அவங்க நிறைய கதைகள்லாம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி எல்லாம் நடந்துச்சு, இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த மாதிரி ஓரல் ட்ரெடிஷன் தான் யூதர்களுடைய ஓரல் ட்ரெடிஷனுக்கு பேர் தான் வந்துட்டு தல்முத்னு சொல்றது. அதுல நிறைய உண்மைகளும் இருக்கும். அதே மாதிரி அதையெல்லாம் வந்துட்டு அந்த தல்முத் வந்து ஃபுல்லாமே ஹீப்ரூல தான் இருக்கும். ஒரு சில பகுதிகள் மட்டும்தான் ரபிமார்கள் வந்துட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. பட் மோஸ்ட் ஆஃப் வந்துட்டு இன்னுமே அது வந்து டிரான்ஸ்லேட் ஆகல. சோ இந்த தல்முத்ல வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னாக்கா, அதாவது இந்த 50 மைல்ஸ் அவங்க கடந்து வந்தாங்கல்ல, ஆஃப்டர் 50 மைல்ஸ் வந்துட்டு ஏன் வந்து ஒரு டிசிஷன் மாறிச்சு. அவங்க வந்து ஸ்டார்ட் பண்ண இடம் வந்து மோவாப்ல ஸ்டார்ட் பண்றாங்க, அம்மோன்ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்டார்ட் பண்ணும் பொழுது எல்லாருமே டிசைட் பண்றாங்க. தே ஆல் பேக் தேர் திங்ஸ் அண்ட் டிசைடட். அங்க போய் நம்ம இருக்கலாம்னு சொல்லிட்டு தான் டிசைட் பண்ணி எல்லாமே வராங்க. ஆஃப்டர் 50 மைல்ஸ் தேர் டிசிஷன் காட் சேஞ்ச்டு. எல்லாமே வந்து மாறி போகுது. அப்போ அந்த 50 மைல்ஸ்ல அப்ப என்ன நடந்திருக்கு அப்படிங்கறத தல்முத் என்ன சொல்லுதுன்னா, நகோமி வந்து அந்த 50 மைல் தூரத்துல வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா, அவங்களுடைய ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணினதுல இருந்து till that entrance of the ஜூடையா அவங்க வந்து ஒரு யூதராக நீ மாறணும் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து அவங்க போதிச்சுக்கிட்டே வந்தாங்களாம். அதுதான் அந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஏன்னா யூதர்களா இருக்க மாறாதவங்க யாரும் அந்த யூதையாக்குள்ள அவங்க போக முடியாது. யூதர்களா இல்லாதவங்க they could not enter into the Judea. They have a separate place called Samaria. அவங்களுக்கு இது யூதர்களாக கன்வெர்ட் ஆகாதவங்க அல்லது யூதர்கள்ல இருந்து இந்த லைக் கலப்பு திருமணம் பண்ணினவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்க வேண்டிய புறஜாதிகளா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் இருக்க வேண்டிய ஒரு இடம் பேரு தான் வந்து சமாரியா. சோ அங்கதான் போய் அவங்க இருந்தாகணும். ஆனா நகோமியோடைய அந்த சொந்த ஊர் வந்து யூதேயால இருக்கக்கூடிய பெத்லஹேம், அங்கதான் போய் நகோமி இருந்தாகணும். அப்போ கூட இந்த 2 மருமகளும் வந்து போறாங்க அப்படின்னா they must converted as a Jew. அவங்க கண்டிப்பா என்ன செஞ்சிருக்கணும், யூதர்களுடைய ஒரு பெண்மணியாக அவங்க கண்டிப்பா மாறணும். சோ அப்ப மாறினா மட்டும்தான் they have rights to enter into the Judea. அவங்க கூட வந்து வசிக்கலாம். இல்லைன்னா அவங்க they should not enter. அதனாலதான் வந்துட்டு இந்த 50 மைல்ஸுமே வந்து நகோமி வந்து எப்படி யூதர்களாக மாறணும், அதுல என்னென்னலாம் விஷயம் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே வந்து சொல்லிட்டே வராங்க. யூதர் அபிமார்கள் சொல்றாங்க, ஒரு புறஜாதியா இருக்கிறவங்க லைக் ஒரு யூதனாக மாறணும் அப்படின்னாக்கா அவங்களுக்கு வந்து இட் டேக்ஸ் 1 year, அதாவது 1 வருஷம் ஆகுமா. ஏன்னா அவ்வளோ விஷயங்களை வந்து அவங்க படிச்சுக்கணும், அவ்வளோ விஷயங்கள் வந்து சேஞ்சஸ் பண்ணணுமா. ஸோ இப்போ எப்படி நம்ம வந்து லைக் ஜெனிட்டில்ஸ் வந்து கிறிஸ்டினா சேஞ்ச் ஆகுறாங்கல்ல, ஸோ அப்போ கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்ம வந்து அவ்வளவா ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. நீ வந்து இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டுனா ஓகே, நீ பாவம் மன்னிப்பு, நீ ஆண்டவர்கிட்ட பாவங்களை அறிக்கையிட்டுக்க, அவரை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கோ, அப்போ நீ கன்வெர்ட் ஆயிர, ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ற, கன்வெர்ட் ஆயிர. இதுலதான் நம்மளுடைய ப்ராசஸ். பட் ஒரு ஜெனட்டிலா இருக்கிறவங்க யூதர்களாக அவங்க வந்து கன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னா அவங்க நிறைய விஷயத்த வந்து அவங்க படிக்கணும். லைக் லிட்டரலாவே அவங்க நிறைய விஷயத்த படிக்கணும். ஒரு கோர்ஸ் மாதிரி அவங்க எடுத்துக்கணும். அதுக்கு அப்புறம் அந்த கமெண்ட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அந்த நியாய பிரமாணம், அது எல்லாத்தையும் அவங்க படிக்கணும். அது மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ அதுல முக்கியமா பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வந்து கடவுளை வந்து அவங்க முற்றிலுமா அவங்களுடைய அந்த பழைய தெய்வங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு யெகோவா தான் ஆண்டவர் அப்படிங்கறத வந்து ஃபர்ஸ்ட் அவங்களோட மைண்ட்ல வந்து அவங்க கொண்டுட்டு வரணும். செகண்ட் திங் பார்த்தோம் அப்படின்னா ஃபுட். இது வந்து கோஷியர் ஃபுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் மீன்ஸ் நம்மளுடைய லேவி ராகமத்துல அதுல கொடுத்திருப்பாங்க என்னென்னலாம் ஃபுட் வந்து சாப்பிடணும், எது அவாய்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ புறஜாதியா இருக்கிறவங்க அவங்க எல்லா ஃபுட்டுமே அந்த காலத்துல வந்து அவங்க எடுத்துட்டு இருந்தாங்க. ஆனா யூதர்களுக்கு வந்து ஆண்டவர் ஒரு குறிப்பிட்ட உணவுகளை மட்டும்தான் அலோவ் பண்ணியிருந்தாரு. சோ அது மட்டும்தான் அவங்க என்ன பண்ணணும், எடுத்துக்கொள்ளணும். அதனால இந்த கோஷியர் ஃபுட் அந்த ஹேபிட்டையும் வந்து அவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணணும். ஈவன் அவங்களுக்கு வந்து பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அதை அவங்க அக்செப்ட் பண்ணி ஆகணும். அதே மாதிரி மோவாப்ல இருந்து இப்ப ரூத் வராங்க அப்படின்னா
மோவாப்ல வந்து அவங்க நிறைய விஷயம் வந்து அவங்களுக்கு பிடிச்ச உணவுகள் இருக்கலாம், அதை எல்லாமே விட்டுட்டு தான் அவங்க என்ன செய்யணும், அது எல்லாமே மறக்கணும், அதை வந்து மறுபடியும் நினைச்சு அதை நம்ம சாப்பிடலாம் அப்படின்னு அவங்க எடுக்கவே கூடாது. அது கம்பல்சரியா அதை என்ன செய்யணும், அந்த ஃபுட் ஐட்டம்ஸ்ல எல்லாத்தையும் ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா காஸ்டியூம்ஸ். இப்போ மோவாப்ல இருக்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த இது எல்லாமே டோட்டலா டிஃப்ரெண்டா இருக்கும். அதே மாதிரி இஸ்ரேல்ல இருக்கிறவங்களுடைய ட்ரெஸ்ஸிங்ஸ் அந்த காஸ்டியூம்ஸ் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். இஸ்ரேல்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தோம்னா தலையில வந்து அவங்க அந்த முக்காடு போட்டிருப்பாங்க. தென் வந்துட்டு அவங்களுடைய அந்த ட்ரெஸ்ஸிங் வேவே வந்துட்டு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஃபுல்லா அந்த ரோப் மாதிரி போட்டிருக்கிறது அந்த மாதிரி இருக்கும். ஆனா மோவாப்ல வந்து அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் லைக் எப்படின்னா அவங்க வந்து இஷ்டத்துக்கு அவங்களுக்கு என்ன தோணுதோ, என்ன மாதிரி ட்ரெஸ்ஸிங்ஸ் பிடிச்சிருக்கோ அதெல்லாம் அவங்க பண்ணலாம். there was no restriction in Moab. ஆனா இஸ்ரேலுக்குள்ள வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கண்டிப்பா என்ன செஞ்சது அப்படின்னா ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி பார்த்தோம்னா டெய்லி ரொட்டீன் அவங்க வந்து மோவாப்ல இருக்கும் பொழுது அவங்களுக்கு ப்ரேயர் அப்படிங்கிற டைம் கிடையாது. தென் வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபுட் இதுதான் அப்படிங்கிறது கிடையாது. ஃபெஸ்டிவல் அப்படிங்கும் பொழுது அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல எப்படிலாம் வந்து பிஹேவ் பண்ணணும், ஃபெஸ்டிவல் டைம்ல எதெல்லாம் வந்து அதாவது இஸ்ரேலருடைய அந்த பண்டிகைகள் எடுத்துக்கொண்டோம்னா ஒவ்வொரு பண்டிகைக்கும் ஒவ்வொரு விதமான ஃபுட் வச்சிருப்பாங்க. அது மட்டும்தான் அவங்க சாப்பிடணும் அந்த டைம்ல, வேற எதுவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி இப்போ சுக்கோத் அதெல்லாம் வந்துச்சு, சுக்கோத் மீன்ஸ் கூடார பண்டிகை, அதெல்லாம் வந்துச்சு அப்படின்னா அவங்களுடைய வீடை விட்டுட்டு அவங்க பக்கத்துல அவங்களுடைய லேண்ட்ல அல்லது வேற எங்கேயாவது வெளியில போயிட்டு கூடார மாட்ட டென்ட் மாதிரி அவங்க அதை போட்டு அங்கதான் அவங்க தங்கணும். அங்க ஃபேன் இருக்காது, வீட்டுல இருக்கிற மாதிரி ஃபெசிலிட்டிஸ் இருக்காது, அந்த 7 days அவங்க அங்கேயே இருக்கணும். அந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அதே மாதிரி மார்னிங் ப்ரேயர் ரொட்டீன்ஸ் இருக்கு. லாஸ்ட் வீடியோல நம்ம பார்த்தோம் இந்த பிரெக்னன்ட் உமன் பத்தி. ஸோ ஒரு உமன் வந்து பிரெக்னன்ட் ஆயிட்டாங்க அப்படின்னா அதுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி மோவாப்ல கிடையாது. அவங்க வந்து அவங்க இஷ்டத்துக்கு அவங்க இருக்கலாம், கடவுளை வணங்கணும் அப்படி கிடையாது. அவங்களுக்கு பிடிச்சா அவங்க வணங்கி கொள்ளலாம், இல்ல ஃபெஸ்டிவல்ஸும் வேற மாதிரி இருக்கும். அந்த ஃபெஸ்டிவல் டைம்ல அவங்க ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்கும். ஆனா இது எல்லாமே வந்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணினா மட்டும்தான் அவங்க வந்து யூதயாக்குள்ள என்டர் ஆக முடியும், யூதர்கள் கூட அவங்க வசிக்க முடியும். சோ இது எல்லா விஷயத்தையும் வந்து இந்த 50 miles முடிக்கிற வரைக்கும் நகோமி வந்து அவங்க கிட்ட சொல்லிக்கிட்டே வராங்க. இது எல்லாம் கேட்டதுக்கு பிற்பாடுதான் வந்துட்டு அந்த என்ட்ரன்ஸ் ஆஃப் த யூதயா தேசத்தினுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல வச்சுட்டு முடிவெடுக்கிறாங்க. அப்ப இதெல்லாம் கேட்டோன்னு ரூத் வந்து சொல்றா, ஓகே இது எல்லாமே நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், என்னென்ன டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு, எவ்ரிதிங் இஸ் ஃபைன், எவ்ரிதிங் இஸ் ஓகே ஃபார் மீ அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்றா, எல்லாமே அக்செப்ட் பண்ணிட்டு யூதயாக்குள்ள போகிறான். பட் ஓர்ஃபா என்ன பண்ணல, அவங்களுக்கு வந்து அதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியல. சோ அதனால அவன் என்ன பண்றா, ரிட்டர்ன் போகிறான். அப்படி அவ ரிட்டர்ன் போகும் பொழுது நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த பாத்து அந்த வே அவங்க வந்து அந்த வே வந்துட்டு டெட் சி வழியா தான் வரணும்னு சொல்லிட்டு. ஸோ டெட் சி வழியா வர்றது, சவக்கடல் வழியாக வர்றது வந்து சேஃபான ஒரு பிளேஸே கிடையாது. ரொம்ப அது வந்து ஒரு ஜெயின்ஸ் அதாவது சாரி கல்லர்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்க இருக்கிற இடம், ஒரு பாதுகாப்பே இல்லாம ஒரு சாப்பாடு அவ்வளவா சீக்கிரம் கிடைக்காத ஒரு இடம் தான் அது. இப்படி ஒரு டிசிஷனை எடுத்துட்டு ஓர்பா திரும்பி போகும் பொழுதுதான் அங்க வந்து அந்த ஒரு வேற ஒரு ஜாதியோடு கூட அவ வந்து கலந்து போய் அவங்களுக்கு வந்து அவ மனைவியாயி அவ மூலியமா வந்ததுதான் வந்து பார்த்தோம்னா ராட்சதர்கள் அப்படின்னு சொல்றாங்க. அதுல ஒரு ராட்சதர் தான் யாருன்னு பார்த்தா கோலியாத். அதுதான் வந்துட்டு ரூத் மூலியமாக வந்த தாவீது போய் அவரை வீழ்த்துறாரு. இது வந்து யூதர்களுடைய ட்ரெடிஷன்ஸ். ஸோ அப்படியே என்ன பண்றா, அவளுடைய அந்த டிசிஷன்ல இருந்து பேக் எடுத்து அவ போயிட்டு அந்த பாதை வழியா அவ போகிறா. அங்க வந்து அவளுக்கு பாதுகாப்பு இல்லாததுனால வேற ஒரு ஜாதிகள் கூட போய் அவ வந்து கைப்பற்றப்படுறா. சோ அதனால அந்த இடத்துல வந்து என்ன பண்ணிடுச்சு, அவளோட ஃபியூச்சரே வந்து டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுது. அதுக்கு பிறகு அவளுடைய அந்த சந்ததிகளே வந்துட்டு ராட்சத சந்ததிகளாக அவள் மூலியமாக வெளியே வராங்க. ஓகே, சோ அப்போ வந்து இந்த வசனத்துல வந்து 7வது வசனம் 8வது வசனம் இந்த 2 வசனத்துக்கு நடுவுல பார்த்தோம்னா 50 miles வந்து கேப் இருக்கு. அந்த 50 மைல்ல வந்து இவங்க இதுதான் விஷயங்களை வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க.
ஸோ இந்த கன்வர்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியா புரியணும் அப்படின்னா லைக் ஒரு சிட்டி கேர்ள் அண்ட் சிட்டி லைஃப் அண்ட் வில்லேஜ் லைஃப் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். மோவாப் அப்படிங்கிறது வந்துட்டு டோட்டலா இட்ஸ் சிட்டி லைஃப். ஆனா இஸ்ரேல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் டோட்டலி வில்லேஜ் லைஃப். அப்போ வந்து பார்த்தோன்னா எப்படி ஒரு சிட்டிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு வந்து நம்ம வில்லேஜுக்குள்ள போய் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ரொம்பவுமே ஒரு கஷ்டமான விஷயம். எனக்கு வந்து இதை எழுதிட்டு இருக்கும் பொழுது என்னோட லைஃப்ல ஒரு 1 year வந்து நான் ஒரு வில்லேஜ்ல போயிட்டு நான் இருக்க வேண்டியதாக இருந்தது. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்துட்டு எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. ஆக்சுவலா இந்த பைபிள்ல வந்துட்டு எனக்கு ரொம்ப கொஞ்சம் பிடிக்காத ஒரு கேரக்டரா யாரு அப்படின்னா ரூத். ஏன்னா அவங்கள வந்து ரொம்ப ஒரு மாதிரி பாவமா பாப்பாங்க. ரூத்னாலே ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி பாக்குற ஒரு கேரக்டர், சிம்பத்தி கேரக்டர். ஸோ அதனாலே அது எனக்கு அவ்வளவா பிடிக்காது. ஆனா இதெல்லாம் வந்துட்டு நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும் பொழுது என்னுடைய லைஃப் எக்ஸ்பீரியன்ஸையும் வச்சு நான் மெடிடேட் பண்ணும் பொழுது எனக்கு அந்த ரூத் கேரக்டர் மேலே ஒரு பெரிய ஒரு மதிப்பே வந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப என்னைய வந்து ஒரு அட்மைர் பண்ண ஒரு கேரக்டராவே மாறிடுச்சுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த ஒரு 1 year பீரியட்ல நான் வந்து அந்த ஒரு வில்லேஜ்ல போயிட்டு நான் இருக்கும் பொழுது அது வில்லேஜ்னாலும் அது ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு வில்லேஜ்னே சொல்லலாம். அங்க வந்து பார்த்தோன்னா ஒரு பால் வாங்குறதுக்கு கூட நம்ம ஒரு 1 kilometer வந்து டிராவல் பண்ற மாதிரி இருக்கும். அவ்வளோ ஒரு வில்லேஜ் அது. அப்போ பார்த்தோன்னா அங்க வந்து அந்த ஃபுட்டு, தென் வந்து அந்த ஜனங்கள் வந்து பழகுற விஷயங்கள், அதுக்கு அடுத்தது அந்த நாம சிட்டிக்குள்ள கிடைக்கிற மாதிரியான சாப்பாடு வகைகள் எதுவுமே வந்து அங்க ஈஸியா கிடைக்கல, அவைலபிள் இல்லை. அதே மாதிரி பார்த்தோம்னா அந்த ஜனங்களோட பிஹேவியர் எல்லாமே வந்துட்டு வேற மாதிரி இருக்குது. எனக்கே வந்து ஒரு சமயம் ஏன்னா நான் வந்து கோயம்புத்தூர் விட்டு வேற எங்கேயும் போய் இருந்ததே இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஷாக்கா இருந்துச்சு, என்னடா நம்ம தமிழ்நாட்டுலதான் இருக்கோமா இல்லை வேற எங்கேயா இருக்கோமா அப்படி சொல்லி. அந்த அளவுக்கு ரொம்ப அவங்களுடைய கேரக்டர் வைஸ் அவங்க பேசுறது, தென் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங்ஸ், அது எல்லாமே வந்து வித்தியாசமா இருந்தது. அவங்க இன்னுமே வந்துட்டு அந்த அளவுக்கு ஒரு டெவலப் ஆகாம இருக்காங்க. லைக் மைண்ட் ஒரு ப்ராட் மைண்டட் பீப்புளா இல்லாம இருக்கிறாங்க. அப்புறம் வந்து பார்த்தோம்னா எனக்கு அது அங்க இருக்கிறதே எப்போ நம்ம திரும்ப ஊருக்கு போவோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மைண்ட் செட். ஏன்னா அந்த அளவுக்கு வந்துட்டு நமக்கு கண்டிப்பா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையாக இருக்குது. ஏன்னா நம்ம சிட்டிக்குள்ள அப்படிங்கும் பொழுது ரொம்ப ஃப்ரீடமா இருக்கும். ஒரு ப்ராட் மைண்டட் பீப்புள்ஸ் கூட நம்ம பழகுறோம், எதுவும் வந்து கேஷுவலா நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா வில்லேஜ்ல அப்படி கிடையாது. ஒரு சின்ன விஷயம் நம்ம தப்பா பேசிட்டாலும் கூட, ஒரு யதார்த்தமா நம்ம பேசிட்டாலும் கூட அதை கூட அவங்க ரொம்ப பெரிய ஒரு விஷயமா அதை எடுத்துக்கொள்றாங்க. தென் வந்துட்டு அவங்களோட அந்த லைக் அந்த ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், நார்மலா அங்க இருக்கும் பொழுது நான் எப்படி சிட்டில இருக்கும் பொழுது ட்ரெஸ்ஸஸ் வியர் பண்றனோ அதே மாதிரி அங்க போய் போடும்போது அவங்க எல்லாரும் அதை வினோதமா பாக்குறாங்க. அப்போ என்ன நம்ம வேற ஏதோ உலகத்துக்குள்ள கூட வந்துட்டோமா அப்படி சொல்லி நினைக்கிற மாதிரியான காரியங்கள். ஸோ அந்த மாதிரி நான் இப்போ ரூத் தான் நான் இப்போ இது எழுதிட்டு இருக்கும்போது நான் அப்பதான் நினைச்சு பார்த்தேன், உண்மையிலே நாம எப்படி அந்த டைம்ல இருந்தோம் அது மாதிரிதான் ரூத் இருந்திருப்பா போல. ஆனாலும் ரூத் வந்துட்டு என்ன பண்ணாங்க, எல்லாத்தையும் அவங்க அக்செப்ட் பண்றாங்க. ஏன்னா மோவாப் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் சிட்டி லைஃப் ஸ்டைல். அங்க வந்து எல்லாமே இருந்துச்சு. அதனாலதான் நகோமி அவங்க ஃபேமிலி வந்து அட்ராக்ட் ஆகி அங்க போகிறாங்க. அங்க போனா வாழ்வாதாரம் இருக்கும், வேலை இருக்கும், நம்ம நல்லா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஒரு லைஃபுடைய ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு போகலாம், நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ள நம்ம போகலாம்னு சொல்லிதான் அவங்க அங்க போகிறாங்க, டிசைட் பண்றாங்க. ஆனா அப்படியெல்லாம் இருந்து வளர்ந்த அந்த ரூத் வந்துட்டு ஒரு வில்லேஜ் லைஃப்குள்ள வரணும். ஏன்னா யூதயா எடுத்துட்டோம்னா சரியான ஒரு வில்லேஜ் லைஃப், ப்ராட் மைண்டட் பீப்புள் கிடையாது. தென் வந்துட்டு அவங்களுடைய அந்த லைக் அவங்களுடைய அந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அந்த நியாயப்பிரமாணமே வந்துட்டு ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு விஷயங்கள். அதை அத்தனையுமே நம்ம கண்டிப்பா ஃபாலோ பண்ணவே முடியாது. ஆனா அத்தனையும் அவங்க மாமியார் சொல்லும் பொழுது எல்லாத்தையும் அவ அக்செப்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ கன்வெர்ட் ஆகிதான் அந்த கன்வெர்ட் ஆகிருக்க ஒரு மன பக்குவத்தோடு கூட தான் யூதயாக்குள்ளே அவ என்டர் ஆகிறா. ஆக்சுவலா வந்து ரூத் வந்து அந்த மோவாப்ல இருந்து யூதயாக்குள்ள வந்தா அப்படின்னாக்க அவ வந்து மோவாபிய ஒரு பெண்மணியாக இருந்து
ஒரு யூத பெண்மணியாகவே அவ கன்வெர்ட் ஆயிருக்கா. அந்த இடத்துல ஒரு கன்வர்ஷன், அவங்க கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகுதான் உள்ளேயே அலோவ் பண்ணுவாங்க. சோ அவ கன்வெர்ட் ஆகிதான் என்ன பண்ணா, யூத பெண்மணியாக கன்வெர்ட் ஆனதுக்கு பிறகுதான் யூதயாக்குள்ளே வரா. சோ இந்த ஓர்ஃபா என்ன பண்ணிடுறான், அவளுடைய அந்த இடத்தை விட்டு அவ போயிடறான். இதுல பார்த்தோம்னா யூதயாக்குள்ள வந்தவங்க அந்த பெத்லஹேம்குள்ள போகிறாங்க. சோ இந்த யூதயாக்குள்ள வரணும் அப்படிங்கறதுதான் வந்துட்டு ரூத்தினுடைய ஒரு டெஸ்டினேஷனாக இருக்கு. ஆனா அந்த இடத்துல பார்த்தா அவங்க எல்லாருமே, அந்த 3 பேருமே யூதயாவுடைய அந்த என்ட்ரன்ஸ்ல நிக்கிறாங்க. ஆனா யூதயாக்குள்ள போகணும், பெத்லஹேம்குள்ள போகணும் அப்படிங்கிறது வந்து ஓர்பாவுடைய டெஸ்டினேஷன் கிடையாது. இது வந்து என்னது, ரூத்தினுடைய ஒரு டெஸ்டினேஷனாக இருந்துச்சு. அப்போ இதை நான் மெடிடேட் பண்ணிட்டு இருக்கும்போது காட் கிட்ட சொன்னது விஷயம் என்னன்னா, அதாவது நம்மளுடைய எனிமீஸ் ஆர் நம்மளுடைய காம்படிட்டர்ஸ் யாரும் என்ன பண்ண முடியாது, வித்தவுட் த காலிங் ஆஃப் காட், வித்தவுட் த வில் ஆஃப் காட், அவங்க யாருமே வந்துட்டு யூதயாக்குள்ள, அதாவது நம்மளுடைய டெஸ்டினேஷனுக்குள்ள என்டர் ஆகவே முடியாது. ஆமீன். சோ உங்களுக்கு நான் சொல்றேன், உங்களுடைய காம்படிட்டர்ஸ், ஒருவேளை உங்களுடைய பிசினஸ்ல ஒரு மினிஸ்ட்ரி ஆர் உங்களுக்கு எதிராக இருக்கிற உங்களுடைய சத்துருக்கள் யாருமே வந்து உங்களுக்கு கடவுள் வச்சிருக்கிற அந்த டெஸ்டினேஷனுக்குள்ள என்டர் ஆகவே முடியாது. ஆமீன். சோ ஏன்னா அது உங்களுக்காக கடவுள் நியமித்திருக்கிற ஒரு இடம், கடவுள் உங்களுக்காக அதை ஆர்டைன் பண்ணி வச்சிருக்கிற ஒரு இடம். சோ அவங்க மேபி யூதயா வரைக்கும் வரலாம், லைக் எப்படி ஓர்பா வந்து யூதயா வரைக்கும் வரா, பட் she couldn't enter into the யூதயா. அவளால அதுக்குள்ள வரவே முடியல. அவளுக்கு வந்து என்ன பண்ணுது, ஒரு சம் இரிட்டேஷன்ஸ், ஏதோ ஒரு மைண்ட் செட் அவளுக்கு, அவளால உள்ள என்டர் ஆகவே முடியல. அவ வந்து என்ன பண்றா, திரும்பி போயிடுறா. சோ as like என்ன பண்ணுது, உங்களுடைய சத்துருக்கள் அல்லது உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க எப்படியாவது நம்மளும் என்ன செஞ்சிடலாம், இந்த டெஸ்டினேஷனை வந்து நம்ம ரீச் ஆயிடலாம், இவங்களுக்கு கடவுள் வச்சிருக்கிற ஆசீர்வாதத்தை வந்து நம்ம வந்து நம்மளும் சேர்ந்து அதை வந்து சுதந்திரித்துக் கொள்ளலாம், அல்லது இவங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவத்துக்குள்ள நம்மளும் என்டர் ஆகி கொஞ்சம் என்ஜாய் பண்ணிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு they cannot enter into your promises. ஆமீன். சோ அப்போ உங்களுடைய சத்துருக்களும் சரி, உங்களுக்கு எதிராக இருக்கிறவங்க அல்லது உங்களுடைய காம்படிட்டர்ஸா இருக்கிறவங்க அல்லது யாருமே உங்களுடைய சரௌண்டிங்ல இருக்கிற யாருமே, உங்களுக்கு ஒருவேளை உங்களுக்கு அன்பானவங்களா கூட இருக்கலாம், யாராக இருந்தாலுமே கடவுள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த டெஸ்டினேஷன் அல்லது அந்த ப்ராமிசஸ்க்குள்ள வித்தவுட் த வில் ஆஃப் காட், வித்தவுட் லைக் கடவுளுடைய ஒரு அனுமதி இல்லாம என்ன செய்ய முடியாது, they cannot enter, அவங்க என்டர் பண்ணவே முடியாது. கடவுள் உங்களுக்குன்னு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதத்திற்குள்ள நீங்க மட்டும்தான் என்டர் ஆக முடியும். ஆமீன். சோ அது மட்டும் இல்ல, அவங்க ஓகே, இந்த யூதயா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னாக்கா, அது வந்து என்னன்னா, யூதா அப்படின்னாலே பிரைஸ், யூதா அண்ட் யூதயா எல்லாமே ஒண்ணுதான். இட் மீன்ஸ் பிரைஸ். அண்ட் பெத்லஹேம் மீன்ஸ் ஹவுஸ் ஆஃப் பிரெட், அப்பத்தின் வீடுன்னு நம்ம சொல்றோம் இல்ல. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னா யூதயங்கிறது வந்து துதி அப்படின்னு சொல்றது, வர்ஷிப் அடையாளமாக நம்ம சொல்லப்படுறது. சோ அப்ப ஏன் வந்துட்டு இந்த சத்துருக்கள் வந்து நம்மளுடைய அந்த டெஸ்டினேஷனுக்குள்ள வர முடியல அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் பிரைஸ். அப்போ வந்து நான் சொன்னேன், உங்களுடைய சத்துருக்களும் உங்களுடைய காம்படிட்டர்ஸ் அல்லது உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு கூட உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள உங்களோட கூட நுழைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி பாக்குறவங்க வர முடியாது. அப்படின்னா ஏன் வர முடியாது அப்படின்னாக்க, பிகாஸ் யூதயா அப்படிங்கிறது வந்து பிரைஸ். அப்ப அதுக்குள்ள சத்ருவாக இருக்கிறவங்க கண்டிப்பாக நுழையவே முடியாது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் யுவர் பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நீங்க எவ்வளவு தூரம் ஆண்டவரை துதிக்கிறீங்களோ அந்த துதி என்ன செஞ்சிடும் அப்படின்னா, they will give some irritations to your enemies. அதனால கண்டிப்பா அவங்களால அதுக்குள்ள என்டர் ஆகவே முடியாது. ஏன்னா இந்த எப்படி ஓர்பா வந்துட்டு அவ என்ன பண்ண முடியல, என்டர் ஆகவே முடியல. ஈவன் அவ 50 மைல்ஸ் வந்துட்டு டிராவல் பண்ணி வந்திருக்கிறா. இட்ஸ் நாட் அ நார்மல் திங். அவங்க வந்து 50 மைல்ஸ் டிராவல் பண்றாங்கன்னா, ரபிமார்கள் சொல்றாங்க இட் டுக் 7 to 8 days அப்படின்ட்டு. அவங்க அவ்வளோ நாள், ஈவன் 10 days கூட நம்ம எடுத்துக்கலாம். 10 days அவங்க டிராவல் பண்ணி வந்து ஒரு இடத்த விட்டுட்டு மறுபடியும் ஒரு 10 days டிராவல் பண்ணி போகணும் அப்படிங்கறத நினைச்சா நமக்கு எவ்வளவு ஒரு கஷ்டமா இருக்கும்ல. அப்படி 10 days போறதுக்கு பதிலா இதுக்குள்ளே போயிடலாம் நம்ம நினைப்போம். ஆனா ஓர்பா என்ன பண்ணிட்டா, இல்ல பரவாயில்ல, நான் 10 நாள் மறுபடியும் டிராவல் பண்ணி 10 நாள் ஓகே அப்படின்ட்டு அவ போயிடுறான். ஆனா ரூத் வந்து என்ன பண்றா, உள்ள என்டர் ஆகுறா. பிகாஸ் அது வந்து அவங்களோட டிசிஷன் மட்டும் கிடையாது, அந்த இடத்துல இருந்த ஒரு காட்ஸ் பிரசன்ஸ், யூதயாக்குள்ள இருந்த அந்த வர்ஷிப்,
வர்ஷிப், அந்த துதி, அந்த காட்ஸ் பிரசன்ஸ் என்ன பண்ண முடியல, ஓர்ஃபாவால என்டர் ஆக முடியல. பட் வந்து என்ன பண்ணிடுச்சு, யாரு கடவுள் நியமிச்சு வச்சிருக்காங்களோ அவங்க என்ன பண்றாங்க, ஈஸியா அதுக்குள்ள என்டர் ஆகுறாங்க. சோ அது மாதிரி உங்களுடைய காம்படிட்டர்ஸ், உங்களுடைய வாக்குத்தத்தத்துக்குள்ள நுழைய வர இருக்கிற சத்துருக்கள் எதுவும் நுழையக்கூடாது அப்படின்னா உங்களுடைய பிரைஸ், நாட் அ பிரேயர், இட்ஸ் அ பிரைஸ். ஆண்டவரை துதிக்க துதிக்க என்ன செஞ்சிரும், சத்துரு அந்த இடத்தை விட்டு தானாக என்ன பண்ணிரும், போகக்கூடியதாக இருக்கும். ஆமே. ஸோ இந்த ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி நான் இது எழுதிட்டு இருக்கும் பொழுது ஒரு 15 days பேக் இதெல்லாம் வந்து என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸ். இது அந்த அளவுக்கு நான் வெளியே இது வந்து சொன்னது கிடையாது. பட் இன் தீஸ் டேஸ்ல வந்து எனக்கு காட் வந்து இது எல்லாம் சொல்றதுனால நான் உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்குங்கிறதுனால நான் சொல்றேன். ஸோ ஒரு 15 days பேக் வந்துட்டு நான் வந்து தூங்கிட்டு இருக்கேன். அப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு என்னோட கை ரெண்டும் வந்து நான் அப்படியே ஒன்னா வச்சு அப்படியே நான் படுத்து தூங்கிட்டு இருக்கேன். மிட் நைட்ல வந்து பார்த்தோம்னா ஒரு டெவில் அது வந்து என்ன பண்ணுது, என்னோட கையை வந்து கட்டுது. அப்போ நான் வந்து என்னுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் அந்த இன்னர் ஐஸ் நம்ம சொல்லுவோம்ல, அதை நான் ஓப்பன் ஆயிடு நான் அதை வந்து பாக்குறேன். அது என்னோட கையை வந்து கட்டு. அப்போ நான் வந்து டங்ஸ்ல பேசிட்டே இருக்கேன். டங்ஸ்ல பேசும்பொழுது அது அந்த இடத்துல வந்து போயிடுச்சு. அப்புறம் நான் வந்துட்டு ஏஞ்சல்ஸ்க்கு வந்து நான் கமெண்ட் கொடுக்குறேன், என்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கமெண்ட் கொடுத்து நான் அப்படியே தூங்கிட்டேன். அப்புறம் அதை வந்து நான் நினைக்கவே இல்லை. ஆனா ஒரு 2 to 3 daysல வந்து பார்த்தோம்னா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி என்னை அறியாம நான் ஒரு மாதிரி டிப்ரெஷன் ஆகுறேன். லைக் என்னோட ரெலம்குள்ள வந்துட்டு ஏதோ ஒரு அன்வான்டான ஒரு விஷயத்த நான் ஃபீல் பண்றேன். ஒரு ஃபினான்ஸ்லயும் பார்க்கும் பொழுது ரொம்ப ஒரு ட்ரைனஸ், ஏதோ ஒரு சம்திங் வந்து அன்வான்டா இருக்கு, ஏதோ ஒரு நெகட்டிவான ஒரு விஷயமா இருக்குதே அப்படின்னு சொல்லி என்னோட ஸ்பிரிட்லயும் வந்து எனக்கு சந்தோஷம் இல்லை. ஒரு மாதிரி டல்னஸா நான் ஃபீல் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ என்னன்னு எனக்கு தெரியல. ஏன் நான் வந்து ஆண்டவரை துதிக்கிறேன், ஓகே, ஆனாலும் ஏன் நான் ப்ரே பண்றேன், ஆனாலும் ஏன் இந்த சடன் ஒரு டல்னஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டே இருக்கேன். அப்போ வந்து நான் ஒரு மேன் ஆஃப் காட் ஜான் ஜெப்ராஜ் அவங்களுடைய மெசேஜ் வந்து கேட்டுட்டே இருக்கேன். அதுல கேட்டுட்டே இருக்கும் பொழுது பாஸ்டர் அவங்க சொல்றாங்க, பிசாஸ் உங்களோட கையை வந்து கட்டி வச்சிருக்கிறத வந்து இன்னைக்கு காட் வந்து உங்களை டெலிவர் பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதுல பேசிட்டே இருக்காங்க. அப்போ அதை நான் கேட்ட உடனே எனக்கு வந்து அந்த இன்சிடென்ட் தான் வந்துட்டு ஞாபகம் வருது. ஏன்னா அதை நான் டோட்டலாவே மறந்துட்டேன் ஆக்சுவலா. ஏன்னா நான் டங்ஸ்ல பேசினா அது போயிடுச்சு. அதனால எனக்கு ஓகே, நான் அதை பெருசா எடுத்துக்கல. அப்போ வந்து அது எனக்கு சடனா ஞாபகம் வந்த உடனே நான் என்ன பண்ணேன், ஓகே இதனாலதான் வந்துட்டு இந்த ஒரு டல்னஸ் வந்து இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 days வந்துட்டு நான் அதை ப்ரேயர்ல இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப்ல இருக்கணும்னு சொல்லிட்டு 7 days வந்து நான் ஸ்டார்ட் டு ப்ரைஸ். ஜஸ்ட் நான் இப்போ ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் மட்டும் தான் என்னுடைய கிட்டார் வச்சு நான் அப்படியே ப்ரைஸ் அண்ட் வர்ஷிப் பண்ணிட்டே இருக்கேன். அப்போ வந்துட்டு ஒரு பிரேக் த்ரூ வந்து எனக்கு ஒரு பிரேக் த்ரூ கிடைச்சது. என்னன்னா எனக்கு இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்துட்டு ஒரு ரீசன்ட் இயர்ஸா வந்துட்டு எனக்கு வந்துட்டு இருக்கு. அப்போ வந்து நான் காட் கிட்ட நான் கேட்டது, ஏன் ஆண்டவரே, எப்படி நம்ம ஆண்டவரே உங்களோட ஊழியக்காரி, உங்களை வந்து நான் துதிச்சுட்டு உங்களுக்கு நான் ஊழியம் பண்ணிட்டு இருக்கேன், அவங்க எப்படி வந்துட்டு ஒரு டெவில் வந்து வர முடியும் அப்படிலாம் சொல்லிட்டு நான் அதை இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுக்கு எனக்கு வருது அப்படின்லாம் நான் கேட்டுட்டு இருக்கும் பொழுது ஒரு ஆர்டிக்கல் நான் ஒன்று படிச்சேன். என்னன்னா அந்த ஆர்டிக்கல் வந்து மதர் ஆஃப் மேரியை பத்தி, இயேசுடைய தாயாகிய மரியாதை பத்தி. அதுல வந்து ஒரே ஒரு வெப்சைட்ல வந்து அந்த ஆர்டிகல்ஸ்ல வந்து எழுதியிருக்காங்க. அது ஒரு கேத்தலிக் ஆர்டிக்கல் அது. ஸோ அந்த ஆர்டிக்கல்ல வந்து மரியாதை பத்தி என்ன எழுதியிருந்தாங்க அப்படின்னாக்கா, அதாவது மரியாளுக்கு வந்து அந்த தூதன் வந்து சொல்றாரு, இல்ல நீ வந்து கர்ப்பவதியா இருக்க, உன் மேல வந்து பரிசுத்தாவினர் நிழலிடும் போது நீ கர்ப்பவதி ஆகுற அப்படின்னா சொல்லிட்டு அந்த என்கவுண்டர் இருக்கு இல்லையா, அந்த ஏஞ்சலிக் என்கவுண்டருக்கு பிறகு பார்த்தோம்னா வசனம் சொல்லியிருக்கும், மரியாள் வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா எலிசபெத்தை பார்க்க போனாங்க. அங்க வந்து அவங்க ஒரு 6 months நினைக்கிறேன், ஞாபகம் இல்லை, 3 months or 6 months அவங்க அங்க இருந்தாங்க அப்படின்ட்டு வசனம் இருக்கும். அப்ப வந்து அவ 3 months பிரெக்னென்ட்ல இருக்கா, அவங்க எலிசபெத்தும் பிரெக்னெண்டா இருக்காங்க, அங்க பார்க்க போனாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன ரீசன் சொல்லி இந்த ஆர்டிக்கல்ல வந்து அவங்க எழுதியிருந்தாங்கன்னா, ஏன்னா எப்போ வந்து மரியாளுக்கு வந்து அந்த ஏஞ்சலிக் என்கவுண்டர் நடந்துச்சோ, இவதான் மரியாள் தான் வந்துட்டு அந்த சூசன் ஒன் அப்படிங்கறத வந்து வெளிப்படையாக தெரிஞ்சுதோ, அந்த மோமெண்ட்ல இருந்து மரியாளை வந்து
தீட்டுப்படுத்துறதுக்காக என்ன பண்ணாங்க அப்படின்னா, பிசாசு வந்து அந்த சரௌண்டிங் மரியாளுடைய அந்த ஊர்ல இருந்த ஒரு வாலிபனுக்குள்ள வந்து அது வந்து வந்துட்டு அவளை டீஸ் பண்றது, அவளை வந்து கரப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு, அவளை வந்து தொடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ ரொம்ப வந்துட்டே இருந்துச்சான். அப்போ அதுல எழுதியிருக்காங்க அந்த ஆர்டிக்கல்ல, அது என்னன்னா, அந்த மரியாளுக்கு வந்து எப்பெல்லாம் அந்த ஒரு நபர் வந்துட்டு அவளை டீஸ் பண்ணலாம் வராங்களோ அப்பெல்லாம் வந்து லிட்டரலாவே வந்துட்டு தேவதூதன் வந்து மரியாள் கிட்ட வந்து நிப்பானாமா. நின்னு அந்த பையனை வந்துட்டு அந்த நபரை வந்து துரத்தும் பொழுது அந்த நபருக்குள்ள இருந்து அந்த பிசாஸ் வெளிப்படுமாமா. அப்போ அது வெளிப்பட்ட உடனே அவன் என்ன பண்ணிருவானா, துரத்தி விட்டோன்னா அது போயிருமா. அப்ப மரியாதை வந்து பாதுகாக்கிறதுக்கு அந்த ஒரு ஆர்ச் ஏஞ்சல் வந்து கூடயே இருந்துட்டு இருந்தாங்களாம், அந்த பிரெக்னெண்டா இருந்து அவன் முடிக்கிற வரைக்குமே. அதனாலே என்ன பண்ணுச்சு அப்படின்னாக்கா, மரியாள் வந்து அவங்க அந்த இடத்துல இருக்க வேண்டாம், அது பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டுதான் அங்க இருந்து அவளை வந்து அந்த எலிசபெத் இருக்கிற இடத்துக்கு அவங்க அங்க போகிறாங்க. அதுதான் வந்து ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அது மட்டும் இல்ல, அது அவ பிரெக்னெண்டா ஆனதுல இருந்து அந்த இயேசு கிறிஸ்துவ பெற்றெடுக்கிற வரைக்குமே இந்த பிசாஸ் என்ன பண்ணுமா, அடிக்கடி ஆஃப்டர் தட் அந்த எலிசபெத் இடத்துக்கு போனதுக்கு பிற்பாடு லிட்டரலாவே இந்த பிசாஸ் வந்து என்ன பண்ணுமா, அந்த இடத்துல நிக்குமா மரியாள் கிட்ட வந்து அவளை கொல்றதுக்காக, அவளை வந்து கரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிக்குமா. அதனாலயே வந்துட்டு அந்த பிரெக்னெண்டா இருந்த அந்த எல்லா மாசமும் அந்த எல்லா நாட்களும் குழந்தையை பெற்றெடுக்கிற வரைக்கும் அந்த ஒரு ஆர்ச் ஏஞ்சல் வந்து மரியாள் கூடயே இருந்துட்டு இருந்தாங்களாம். அப்ப எப்பெல்லாம் அந்த பிசாஸ் வந்து வருதோ அப்பெல்லாம் வந்துட்டு இவன் போயிட்டு ப்ரொடெக்ட் பண்ணுவானாம் மரியாதை பாதுகாக்கிறதுக்கு, அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிக்கல் எழுதியிருந்தாங்க. அப்போ அதை படிச்சும் பொழுது எனக்கு அது ஓகே, இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், கடவுள் நம்மளை பாதுகாக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு அடிக்கடி வரும். எப்படின்னா, நான் எப்பெல்லாம் ஒரு நியூ ஷிஃப்ட்டுக்குள்ள போகிறேனோ அப்பெல்லாம் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வரும். சேம் அதே மாதிரி அந்த ஒரு ஆர்ச் ஏஞ்சல் வந்து ப்ரொடெக்ட் பண்றது அது எல்லாமே இருக்கும். அப்ப இந்த ஒரு சீசன்ல இந்த டைம்ல ஒரு 15 days பேக் வந்து சேம் அதே மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நடந்த போது, அப்போ நான் ஒரு 7 days வந்துட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப் நான் ஸ்டார்ட் பண்றேன். பிரைஸ் அண்ட் வர்ஷிப்ல ஒரு 7 days நான் இருந்து முடிச்சுட்டு பார்த்தேன், இந்த லாஸ்ட் வீக் வந்து ஒரு கேம்ப் போறேன், அங்க ஒரு 3 days கண்டினியூ ஆகுது. ஸோ டோட்டலா ஒரு 10 days ஃபுல்லா வந்துட்டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப்லயே இருந்துட்டே இருக்கேன். அந்த 10th day வந்து பார்த்தோம்னா எனக்கு ஒரு வேர்டு வந்துச்சு. அது என்ன அப்படின்னாக்கா, வக்கேட்டிங், அதாவது காலி செய்யறது. நான் ஒரு விஷன் பாக்குறேன், அந்த 10th டேல கரெக்டா நான் ஒரு விஷன் பாக்குறேன். அதுல வந்து ஒரு பர்சன் வந்து என்ன பண்றாங்கன்னா, எல்லாத்தையும் ஒரு திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அவங்க ஏதோ பேக் பண்ற மாதிரி. அதை பார்க்கும் பொழுது காட் என்கிட்ட சொல்றாங்க, இது வந்து வக்கேட் பண்ணுது, வெக்கேட்டிங் அப்படிங்கிற அந்த வார்த்தை எனக்கு வருது. அப்போ அது காட் கிட்ட கேட்கும் பொழுது, இதுதான் அந்த சத்ரு என்ன பண்ணுச்சு, நம்மளோட டெரிட்டரிக்குள்ள நம்மளோட ரெலம்குள்ள அது வருது. அது வந்து நம்ம அந்த பிரைஸ் பண்ணும் பொழுது அது இரிட்டேட் ஆகி என்ன பண்ணுது, நம்மளோட ரெலம்ல இருந்து அது எல்லாத்தையும் காலி பண்ணிட்டு என்னென்னலாம் விஷயத்த நமக்கு கொண்டுட்டு வரணும்னு நினைச்சு கொண்டு வந்ததோ, லைக் வந்து நம்மளுடைய ஒரு ட்ரைனஸ், ஒரு ஸ்பிரிச்சுவல்லையும் சரி பிசிக்கல்லையும் சரி என்னென்ன விஷயத்த நமக்கு நஷ்டத்தை கொண்டுட்டு வரணும்னு நினைச்ச எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்ததோ அது எல்லாத்தையும் அதை என்ன பண்ணுது, காலி பண்ணிட்டு போகிற மாதிரி அந்த விஷயத்தையும் நான் பாக்குறேன். காட் அப்ப அந்த வார்த்தையும் கொடுக்குறாங்க. ஸோ ஆஃப்டர் தட் பார்த்தோம்னா, அந்த 10th கேம்ப் முடிஞ்சிட்டு நான் வந்த உடனே நெக்ஸ்ட் டே வந்துட்டு நான் ஒரு கால், எனக்கு அதுல வந்து சொல்றாங்க, எனக்கு அகேன்ஸ்டா இருந்துட்டு இருந்த ஒரு பர்சன் வந்துட்டு அவங்க அந்த ஏரியா விட்டு அவங்க காலி பண்ணி போக போறாங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ வந்துட்டு நான் அது வந்து கேள்விப்பட்டேன். அப்போ நான் அதை நினைச்சேன், ஓகே இது வந்து காட் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால உங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னன்னா, பிரைஸ் உங்களுடைய லைஃப்ல உங்களுடைய வாக்கு தத்துவத்துக்குள்ள ஒருவேளை பிசாஸ் வந்து அன்வான்டான நபர்களை உள்ள கொண்டு வரலாம், அல்லது அன்வான்டான ஒரு விஷயம், ஒரு தாட்ஸ் நமக்குள்ள கொண்டுட்டு வரலாம். அப்படிலாம் இருக்கும் பொழுது ஜஸ்ட் ஸ்டார்ட் டு பிரைஸ் அண்ட் வர்ஷிப். நீங்க பிரைஸ் பண்ண 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 அந்த எந்த சத்ரு நம்மளுடைய ரெலம்குள்ள வந்து இருக்குதோ அது ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஆமீன். ஸோ இது வசனம் 22 நம்ம திரும்ப இதுக்குள்ள வரலாம். 22வது வசனத்துல
இயேசு நகோமி மோவாபிய ஸ்திரீயான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்தில் இருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்கு வந்தார்கள். ஆமே. சோ இங்க இருந்து தான் இந்த இன்னைக்கு கண்டென்ட்டை நான் வந்து ஸ்டார்ட் பண்றேன். இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன், உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி தான் நான் பேசினேன். ஓகே, இந்த 22வது வசனத்துல பார்க்கும் பொழுது இவங்க எல்லாம் டிசைட் பண்ணிட்டு உள்ள வராங்க. நகோமி அண்ட் ரூத் உள்ள வந்த உடனே பார்க்கும் பொழுது அந்த சீசன் எப்படி, என்ன ஒரு சீசன் இப்ப இஸ்ரேல்ல போயிட்டு இருக்கு அப்படின்னாக்கா, இட்ஸ் சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஐ மீன், சோ அது வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்துல அவங்க உள்ள வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. ஐ மீன், சோ இட்ஸ் சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். அப்போ இந்த ஒரு ஹார்வெஸ்ட் உடைய ஒரு, அதாவது அறுவடை பண்டிகை, அறுவடையின் நாட்கள், அறுவடையின் காலங்கள்னு சொல்லலாம். அந்த காலத்துக்குள்ள என்ன பண்றாங்க, இந்த நகோமியும் ரூத்தும் கரெக்டா வந்து சேருறாங்க. ஆமே. சோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களை நான் இன்னைக்கு வந்து எப்படி நகோமியும் ரூத்தும் வந்து அந்த ஹார்வெஸ்ட் பண்டிகை நடந்த இட் மீன்ஸ் ஸ்டார்ட் பண்ணின அந்த டே 1 கரெக்டா அவங்க டே 1க்குள்ள என்ன பண்றாங்க, அந்த மோவாபை விட்டுட்டு அந்த யூதேயாக்குள்ள அவங்க கடந்து வராங்க. யூதேயாக்குள்ள அவங்க கால் வைக்கும் பொழுது இட்ஸ் a day 1 of harvest. அந்த அறுப்பின் பண்டிகையினுடைய, அறுவடை பண்டிகையினுடைய முதல் நாள் ஆரம்பத்துக்குள்ள இவங்க கரெக்டா என்ன பண்றாங்க, யூதேயாக்குள்ள வந்து சேர்றாங்க. ஆமே. சோ இன்றைக்கும் வந்து இஸ்ரேல்ல பிப்ளிக்கல் இதுபடி அறுப்பின் பண்டிகை நாள் இன்னைக்கு துவக்கத்தின் நாள். சோ இன்றைக்கு இந்த நம்ம கரெக்டா இந்த வீடியோவை நம்ம போஸ்ட் பண்றோம். ஸோ ஐ ஹோப் இன்னைக்கு நம்ம கடவுள் வந்து நமக்கு ஒரு இதை பார்க்குற உங்களுக்கும் எனக்கும் வந்து ஒரு பெரிய ஹார்வெஸ்டுக்குள்ள நம்மளை என்டர் பண்றாரு. ஆமே. ஸோ ஐ வெல்கம் யூ ஆல் ஆஸ் அ உமன் ஆஃப் காட். ஐ வெல்கம் யூ ஆல் டு த சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஆமீன். ஹல்லேலூயா. ஸோ உங்களுக்கு இன்றையிலிருந்து உங்களோட லைஃப்ல ஒரு பெரிய ஒரு ஹார்வெஸ்டுக்குள்ள கடவுள் உங்களை அழைத்து செல்ல போகிறாரு. ஆமீன். ஸோ இந்த ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம்னா, அறுவடை அப்படிங்கும் பொழுது இஸ்ரேல்ல வந்து 3 விதமான அறுவடை இருக்கும். ஒன்னு வந்து பார்த்தோம்னா ஸ்ப்ரிங் கிரெயின் ஹார்வெஸ்ட், அண்ட் another one is second one is summer grape harvest, and third is autumn olive harvest. ஸோ இது வந்து வசந்த கால தானிய அறுவடைன்னு சொல்லி ஒன்னு செலிப்ரேட் பண்ணுவாங்க. இதுதான் வந்துட்டு வார்கோதுமை பண்டிகைன்னு சொல்றது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா கோதுமை பண்டிகை, கோதுமை அறுவடை, வார்கோதுமை அறுவடைன்னு சொல்லப்படுறது. ஓகே. சோ பார்லி அண்ட் வீட் ஹார்வெஸ்ட்னு சொல்லப்படுறது. செகண்ட் வந்து சம்மர் சீசன்ல வர்றது, இது வந்து கிரேப் ஹார்வெஸ்ட்னு சொல்லுவாங்க, கோடைக்கால திராட்சை பழ அறுவடை. தேர்ட் வந்து பார்த்தோம்னா இலையுதிர் காலத்துல வரக்கூடிய ஒலிவ பழங்களுடைய ஹார்வெஸ்ட் அது. ஓகே. சோ இந்த 3 ஹார்வெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டிருக்கிற அந்த ஹார்வெஸ்ட், அதாவது வசந்த கால தானிய அறுவடையில தான் ரூத்து நகோமியும் உள்ள என்டர் ஆகுறாங்க. சோ இந்த ஹார்வெஸ்ட் அப்படிங்கும் பொழுது இந்த 3 ஹார்வெஸ்ட்ல வருஷத்தினுடைய முதல் ஹார்வெஸ்ட் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வசந்த கால தானிய அறுவடை. இதுதான் வந்து வருஷத்தினுடைய முதல் ஹார்வெஸ்ட். இந்த ஹார்வெஸ்ட் முடிச்ச உடனே அதுக்கு அடுத்ததான் வந்து பார்த்தோம்னா திராட்சை பழ அறுவடை வரும். அதுக்கடுத்து வருஷத்தினுடைய கடைசி பகுதியில வந்து ஒலிவ பழங்களுடைய ஹார்வெஸ்ட் வரும். சோ இவங்க என்டர் ஆகும் பொழுது அந்த தேசத்துல அந்த வருஷத்தினுடைய முதல் அறுவடை ஆரம்பமாகுது. ஆமீன். சோ இது வந்து என்னது, ஹார்வெஸ்ட் ஆஃப் பார்லி, அதாவது வார்கோதுமை பண்டிகைன்னு சொல்லப்படுறது. இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம், அவங்க வந்து எதுல என்டர் ஆகுறாங்க, 22வது வசனத்துல வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்தில் அவர்கள் பெத்லஹேமுக்குள்ள வந்தாங்க. ஆமே. சோ உங்களையும் வந்து இந்த ஒரு சீசனுக்குள்ள நான் வந்து வெல்கம் பண்றேன். இந்த சீசன் கண்டிப்பா உங்களுக்கு வார்கோதுமையினுடைய ஒரு ஹார்வெஸ்டாக இன்றில இருந்து அது துவங்கும் இயேசுவின் நாமத்தில். ஆமே. சோ இந்த ஃபர்ஸ்ட் ஹார்வெஸ்ட் அப்படிங்கும் பொழுது இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் அந்த ஹார்வெஸ்டினுடைய முதல் துவக்க நாள். அப்போ இன்றில இருந்து ஆண்டவர் என்ன செய்ய போறார், நமக்கு ஒவ்வொன்றாக ஒவ்வொரு விஷயமா நம்ம ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஆமீன். சோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த பார்லி வந்து வார்கோதுமை ஹார்வெஸ்ட் அறுவடை அப்படிங்கும் பொழுது வார்கோதுமை வந்து எல்லாருமே இஸ்ரேல்ல வந்து எல்லாருமே வந்துட்டு அதை வந்து விதைப்பாங்க, அறுவடை செய்வாங்க. ஏன்னா அது வந்து பார்த்தோம்னா ஒரு விதைக்கிறதுக்கு வந்து அதிகமான அமௌண்ட் தேவைப்படாது. கம்மியான அமௌண்ட்ல வந்து செய்யக்கூடிய ஒரு அறுவடை அல்லது ஒரு விதைப்புன்னு பார்த்தோம்னா அது வந்து பார்லி ஹார்வெஸ்ட் தான்.
அதனால எல்லாருமே அதை செய்வாங்க. அது மட்டும் இல்ல, இது வந்து ஏழைகளும் வந்து விதைக்கக்கூடிய ஒரு விதைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இது வந்து பரவலாகவே இஸ்ரேலர்கள் எல்லாருமே செய்யக்கூடியது. அதுதான் வந்துட்டு பார்லி ஹார்வெஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுறது. சோ கடவுள் என்ன பண்றாரு, கரெக்டா அந்த வருஷத்தினுடைய துவக்கத்துல, அந்த அறுவடையினுடைய துவக்கத்துல முதல் நாளிலே அவங்கள அங்க கொண்டு வந்து சேர்க்கிறாரு. ஏன்னா இந்த பண்டிகையில வந்து அறுவடையில வந்து பார்த்தோம்னா எல்லா ஏழைகளும், அந்த தேசத்துல இருக்கக்கூடிய எல்லா ஏழைகளுக்குமே வந்து இதுல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு worship இருக்கும். எல்லா ஏழைகளுக்குமே அதை வந்து கொடுப்பாங்க. எல்லாருமே அந்த ஹார்வெஸ்ட்ல வந்து அவங்க பங்கு கொள்ளலாம். ஒவ்வொரு ஹார்வெஸ்டுமே பார்த்தோம்னா அது ஒரு ஃபெஸ்டிவலா தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்ப நம்ம ஊர்ல வந்து பொங்கல் இருக்குல்ல, அது வந்து ஒரு ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல் இல்லையா? அதுல வந்து எல்லாருமே விவசாயிகள் மட்டும் இல்ல, எல்லாருமே அதை பங்கு கொள்ளக்கூடியவங்களாக இருக்காங்க இல்லையா? சோ அது மாதிரி இந்த இஸ்ரேலையும் வந்து ஒவ்வொரு ஹார்வெஸ்டும் பார்க்கும்பொழுது அது ஒரு ஃபெஸ்டிவலா தான் அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. அது எல்லாம் ஹார்வெஸ்ட் பண்ணி கடவுள்கிட்ட கொண்டு வந்து வச்சு ஆண்டவருடைய சமூகத்துல வச்சு நன்றி சொல்லி அவங்க துதிச்சு பாடி கொண்டாடி டான்ஸ் ஆடி அப்புறம் ஃபீஸ்ட் எல்லாம் வச்சு அப்படிதான் அது வந்து ஒவ்வொரு ஹார்வெஸ்டுமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. அப்போ இந்த பார்லி அப்படிங்கிறது வந்து ஒரு விலை கம்மியான ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்ல, எல்லாருமே செய்யக்கூடிய ஒரு ப்ராடக்ட். அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு சின்ன அறுவடை தான் சொல்ல முடியும். இது வந்து பெரிய அளவு கிடையாது, சின்ன அறுவடை தான். அதனால இதுல வந்து பெரிய ப்ராஃபிட்ல இருக்காது, சின்ன அளவுதான ஒரு ப்ராஃபிட் தான் இதுல இருக்கும். ஆனா கடவுள் பாருங்க, ரூத்தையும் நகோமியும் வந்து அவங்க ஈவன் அந்த சின்ன ஒரு அறுவடையை கூட அவங்க வந்து மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா அந்த ஃபர்ஸ்ட் டேல ஆண்டவர் கொண்டு வந்து அவங்களை நிறுத்துறாரு. ஆமென். சோ அதுதான் கடவுளுடைய ஒரு பிளான். அவரை வந்துட்டு நமக்கு கொடுக்குற அந்த ஹார்வெஸ்ட், நம்ம நிறைய விஷயங்களை நம்மளோட லைஃப்ல நம்ம சோ பண்ணிருப்போம், விதைத்திருப்போம். லைக் உங்களுடைய ஒருவேளை நீங்க நிறைய ஜபத்துல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், ஸ்பிரிச்சுவலா நிறைய விஷயங்களை நீங்க விதைச்சிருக்கலாம், ஜபத்துல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், வர்ஷிப்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், அல்லது நீங்க நிறைய சர்ச்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், அது கிளீன் பண்றது, அல்லது அதுல வந்து நிறைய இன்வால்வ்மெண்டா சர்ச் ஆக்டிவிட்டிஸ்ல இன்வால்வ்மெண்டா இருக்கிறது, அந்த மாதிரி ஸ்பிரிச்சுவல் திங்ஸ்ல நிறைய விஷயங்கள் நிறைய வருஷம் நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், நிறைய நேரத்தை அதுல நீங்க விதைச்சிருக்கலாம். சேம் லைக் பிசிக்கலா நிறைய பேருக்கு நீங்க உதவி செஞ்சிருக்கலாம், அல்லது காணிக்கையா நீங்க நிறைய கொடுத்துருக்கலாம், அல்லது வந்து ஒருத்தங்களுக்கு ஒரு நல்ல வார்த்தைகளை சொல்றதுக்கு கூட வந்துட்டு ஒரு விதைப்பு தான். லைக் நம்ம வந்து ஒருத்தர் சோர்ந்து போய் இருக்காங்க, அவங்களுக்கு வந்து ஒரு வார்த்தைகளை சொல்லி அவங்களை உற்சாகப்படுத்துறோம் அப்படின்னா இட்ஸ் ஆல்சோ லைக் சோயிங். ஒரு விஷயத்த நம்ம அவங்களோட லைஃப்ல சோ பண்றோம். அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம யாருக்காவது உதவி செஞ்சிருக்கலாம் ஏழைகளுக்கு, அல்லது யாருக்காவது வந்து ஒரு தேவையில இருக்கிறவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு சோயிங்கா இருந்தாலும் காட் சொல்றாரு, இதை நான் எழுதிட்டு இருக்கும்போது காட் சொன்னது, அந்த சோயிங் எல்லாத்தையும் வந்து இப்போ இந்த சீசன்ல இருந்து யூ ஆர் கோயிங் டு ஹார்வெஸ்ட், யூ ஆர் கோயிங் டு ரிப்பன். அது எல்லாமே நீ என்ன பண்ண போற, அறுவடை செய்ய போற அப்படின்னு சொல்லிட்டு. ஆமே. சோ அந்த சேம் பிளஸிங்க நான் உங்க மேல பேசுகிறேன். இன்னையில இருந்து சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம். யாரோ ஒரு ரோட்ல பாத்துருப்பீங்க, ஒரு 20 ரூபாய் நீங்க கொடுத்திருக்கலாம், அல்லது யாராவது ஒருத்தங்களுக்கு ஒரு லிஃப்ட் கொடுத்திருக்கலாம், அது கூட ஒரு சோயிங் தான். அதுல இருக்கக்கூடிய ஒரு பிளஸிங்கையும் என்ன பண்ண போறீங்க, நீங்க இன்னையில இருந்து அதை நீங்க ஹார்வெஸ்ட், அது எல்லாத்தையும் நீங்க அறுவடை செய்ய போகிறீங்க. ஆமே. சோ இதுல எழுதிட்டு இருக்கும்போது காட் இன்னொரு விஷயம் சொன்னது என்னன்னா, எண்டர் வஸ் பிகினர். அதாவது ரூத்தும் நகோமியும் பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க வந்து முடிந்து போனவங்களாக மோவாபை விட்டு வராங்க. ஆனா அவங்க முடிந்து போனதா, ஏன் அவங்க மோவாபை விட்டு அவங்க வந்தாங்க அப்படின்னா அங்க ஒரு பஞ்சம் துவங்க ஆரம்பிச்சிருச்சு. அதனாலதான் அவங்க அங்க சஸ்டெயின் பண்ண முடியாம ஓகே இப்ப இங்க வந்து என்ன செஞ்சிருச்சு, பெத்லஹேம்ல வந்துட்டு யூதயால வந்து செழிப்பு அறுவடை ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கறதுனால இங்க வராங்க. சோ அங்க வந்து அந்த தரித்திரத்தினுடைய எண்டராக வந்தாங்க. லைக் அங்க வந்து ஒரு பஞ்சத்தினுடைய எண்டுல அவங்க இருக்காங்க. அந்த பஞ்சத்தினுடைய ஒரு காரியத்துல இருந்து அவங்க எண்டாகி கிளம்புறாங்க. ஆனா இங்க பிகினிங் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அறுவடையினுடைய பிகினிங்காக இருந்துச்சு. சோ இட்ஸ் mention, it's refer like a new season or new life அப்படின்னு நம்ம சொல்லலாம், நியூ பிகினிங் அப்படின்னு சொல்லலாம்.
ஐ மீன் ஸோ பிகினர் ஆஃப் அ நியூ சீசன், நியூ லைஃப் அண்ட் சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஒரு தரித்திரத்தை முடிச்சுட்டு அடுத்து என்ன பண்றாங்க, ஒரு விதைப்புல ஒரு அறுவடையில அவங்க கால வைக்கிறாங்க. ஐ மீன் ஸோ அதே மாதிரி ஆண்டவர் உங்களோட லைஃப்லயும் வந்து ஒரு சில விஷயங்களை எண்டு பண்ணிட்டு இன்னொரு விஷயத்துல துவக்கும்படியாக ஒரு பிகினிங்குள்ள ஆண்டவர் நீங்க கால வைக்கும்படியாக உங்களை நடத்த போகிறார். ஐ மீன் ஸோ ஃப்ரம் திஸ் டே ஆன்வர்ட்ஸ் நீங்க வந்து ஒரு நிறைய விஷயங்களுக்கு வந்து எண்டு கொடுக்க போகிறீங்க. நிறைய விஷயங்கள் வந்து உங்களோட லைஃப்ல இட்ஸ் கோயிங் டு ஸ்டார்ட். ஒரு நியூ பிகினிங், ஒரு நியூ லைஃப், ஒரு நியூ சீசன். இட்ஸ் சீசன் ஆஃப் ஹார்வெஸ்ட். ஐ மீன் ஸோ எண்டர் வாஸ் பிகினர். ஐ மீன் ஸோ அதே போல எதுக்கெல்லாம் எண்ட் ஆக போகுது அப்படின்னு பார்த்தோம்னா நெகட்டிவ் விஷயங்களுக்கு. இது வரைக்கும் நிறைய நெகட்டிவ் விஷயங்களை நம்ம கேள்விப்பட்டுட்டே இருந்திருப்போம். வந்து ஃபெயிலியர், லைக் வந்து நம்ம எடுத்த விஷயங்கள், நம்ம டிசைட் பண்ணின விஷயங்கள், லைக் நம்மளுடைய கெரியர்ல அதுல வந்து ஒரு growth இல்லாம இருக்கலாம். அதுல வந்து ஒரு ஃபெயிலியரான ஒரு நெகட்டிவான விஷயத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு ப்ரமோஷன் இல்லாம இருக்கும், அது வந்து ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். அல்லது உங்களுடைய பிசினஸ் அதுல வந்து growth இல்லாம இருக்கிற ஒரு நெகட்டிவான விஷயத்தையும் நீங்க கேள்விப்பட்டு இருக்கலாம். அல்லது உங்களுக்கு ஒருவேளை குழந்தை இல்லாம இருக்கலாம். அல்லது உங்களுடைய நிறைய விஷயங்கள், ஒரு நெகட்டிவான ஒரு சூழ்நிலையே உங்களை சுத்திலும் இருந்துட்டு இருக்கலாம். நெகட்டிவான சூழ்நிலைக்குள்ள இதுவரை நீங்க கடந்து வந்திருக்கலாம். ஆனா God சொல்றாரு, இன்றையில இருந்து இட்ஸ் கோயிங் டு எண்ட். இந்த நெகட்டிவான விஷயங்கள் இவ்வளவு நாள் நீ கேட்டுக்கிட்டே இருந்த அந்த நெகட்டிவான விஷயங்கள்லாம் இட்ஸ் கோயிங் டு எண்ட் அண்ட் பாசிட்டிவ் இஸ் கோயிங் டு ஸ்டார்ட். இனிமே நீங்க கேட்க போற விஷயங்கள்லாம் எப்படி இருக்க போகுது? இட்ஸ் அ பாசிட்டிவ் திங், பாசிட்டிவ் வைப்ரேஷன். அதெல்லாம் உங்களை சுத்திலும் ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் வந்து சூழ போகுது. ஐ மீன் ஸோ இது வரைக்கும் இருந்த அந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே போக போகுது. அப்போ வந்து இது எழுதிட்டு இருக்கும் பொழுதுதான் God வந்து எனக்கு சொன்னது, அதாவது என்னன்னா பரிசுத்தமானது உள்ள வரும் பொழுது அசுத்தமானது வெளியே போகும்னு சொல்லிட்டு படிச்சிருப்பீங்க. ரைட். ஸோ அது மாதிரி அந்த ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், பாசிட்டிவான தாட்ஸ், பாசிட்டிவான சர்க்கம்ஸ்டன்ஸ் எல்லாமே நடக்கும் பொழுது, அது எல்லாம் நம்மளோட லைஃப்ல நம்மளோட ரெலம்குள்ள வரும் பொழுது ஆட்டோமேட்டிக்லி இட் ஃபேட் அவே த நெகட்டிவ் விஷயங்கள் இல்லையா. அப்போ அது பாசிட்டிவான விஷயங்கள் வர வர என்ன பண்ணுது, நெகட்டிவ் எல்லாமே இட்ஸ் ஆட்டோமேட்டிக்லி இட் வில் ரிமூவ் ஃப்ரம் அவர் ரெலம். அதே மாதிரி உங்களோட லைஃப்ல ஃப்ரம் திஸ் மோமெண்ட், ஃப்ரம் திஸ் சீசன் யூ ஆர் கோயிங் டு see lot of positive things and lot of positive vibrations are going to enter into your life. Amen. So அதனால இவ்வளவு நாள் நீங்க பார்த்துட்டு இருந்த, நீங்க கடந்து வந்துட்டு இருந்த நெகட்டிவான விஷயங்கள் எல்லாமே இட்ஸ் கோயிங் டு எண்ட். லைக் ஃபெயிலியர் திங்ஸ் எல்லாமே எண்ட் ஆக போகுது. ஐ மீன் ஃபெயிலியர் ரிலேஷன்ஷிப்ஸ் அது எல்லாமே எண்ட் ஆகி God is going to give you like a successful relationship. ஒருவேளை யாராவது நீங்க வந்து மேரேஜ் விஷயத்துல ஒரு ஸ்ட்ரகிள்ல இருந்தீங்க அப்படின்னா நியூ சீசன் will change, நியூ சீசன் will start. I mean so அடுத்து இல்ல நம்ம பார்த்தோம்னா இந்த சின்ன விஷயங்களும் என்ன செஞ்சது, அவங்களுடைய சின்ன அறுவடையிலையும் அவங்க பங்கு கொள்ளும்படியாக ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிச்சாரு. அதை கூட அவங்க மிஸ் பண்ணிடக்கூடாதுங்கிறதுல ஒரு கவனமாக இருந்தாரு. ஸோ எப்படி அவங்க மேல அவ்வளோ ஒரு கவனமா இருந்தாரோ அதே போல God உங்க மேலேயும் அவ்வளோ ஒரு கவனமாக இருக்கிறாரு. நீங்க சின்ன விஷயத்த கூட மிஸ் பண்ண போகிறது கிடையாது. சின்ன அறுவடையும் நீங்க எடுக்க போகிறீங்க. ஆமே. அதே போல ஓகே, நகோமி அண்ட் ரூத் அவங்க பார்க்கும் பொழுது இந்த இடத்துல வந்துட்டு இந்த பார்லே நான் சொன்னேன் இல்லையா, வார்கோதுமை அந்த பண்டிகை, அந்த ஹார்வெஸ்ட் அப்படிங்கும் பொழுது எல்லாருமே அந்த இஸ்ரேல் இருக்கிற எல்லாருமே அதை வந்து விதைச்சிருப்பாங்க. ஏன்னா அது வந்து அவ்வளவு காஸ்ட்லி கிடையாது, அது வந்து ரொம்ப மலிவானது. அதனால ஏழைகளா இருக்கிறவங்க கூட அதை வந்து விதைச்சு வச்சிருப்பாங்க, அதுல இருந்து ஏதாவது வரட்டும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா விதைச்சவங்க தான் அவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, அறுத்துட்டு இருந்தாங்க, அறுவடை செய்யறதுக்கு ஆயத்தமாக இருந்துட்டு இருக்காங்க, காத்துட்டு இருக்காங்க. ஈவன் அதை அவங்க விதைச்சு ஒரு மேபி ஒரு 6 months ஒரு 1 year இருக்கலாம், எனக்கு அது டியூரேஷன் அது பார்க்கல. ஓகே, மேபி ஒரு 6 months நம்ம எடுத்துக்கோமே. ஒரு 6 months அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, எல்லாருமே ஹோல் இஸ்ரேல் they are waiting for the harvest. அவங்க எல்லாம் விதைச்சிட்டு என்ன பண்றாங்க, ஹார்வெஸ்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, விதைச்சிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா நகோமி ரூத்தும் பார்த்தோம்னா அவங்க வந்துட்டு என்ன பண்ணல, போய் விதைக்கவே கிடையாது, அவங்க அதுக்காக காத்திருக்கவும் கிடையாது. ஆனா என்ன பண்ணிட்டாங்க, they automatically என்ன பண்ணாங்க,
போயிட்டு அந்த அறுவடையில அவங்க பங்கு பெற்றுக் கொள்றாங்க. ஐ மீன் சோ அப்ப காட் சொன்னாரு, இது மாதிரி உங்களோட லைஃப்ல என்ன செய்ய, உங்களோட லைஃப்ல வந்துட்டு விதைக்காத நிறைய விஷயத்த நீ என்ன செய்ய போற, இந்த சீசன்ல இருந்து நீ அறுக்க போற அப்படின்னு சொன்னாங்க. சோ இதே இந்த பிளஸ்ஸிங்க உங்க மேல நான் பேசுறேன். நிறைய விஷயங்கள் வந்துட்டு நீங்க லைஃப்ல விதைச்சத வந்து நீங்க எடுப்பீங்க. சின்னதா விதைச்ச விஷயத்த கூட நீங்க அறுவடை செய்வீங்க. இன்னொன்னு, நீங்க விதைக்காம இருக்கிற விஷயங்களையும் வந்து நீங்க அறுவடை செய்ய போகிறீங்க. ஆமீன். சோ அது வந்து உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ், ஒரு பிளஸ்ஸிங் ஆக இருக்க போகுது. ஆமீன். சோ ஃப்ரம் திஸ் சீசன் ஆன்வர்ட்ஸ் சம் சர்ப்ரைஸ் பிளஸ்ஸிங்ஸும் என்ன செய்ய போகுது, உங்களிடத்துல அது வந்து சேர போகுது. ஐ மீன் இன்றைக்கு நான் வந்துட்டு ஈவினிங் வந்து என்னுடைய ஒன் ஆஃப் கஸ்டமருக்கு வந்துட்டு நான் ஒரு அந்த திங்ஸ் அது கொண்டு போயிட்டு நான் அவங்க ப்ராடக்ட்டை வந்து டெலிவர் பண்ணிட்டு அவங்க கிட்ட நான் அமௌண்ட் வாங்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து பார்த்தோம்னா அவங்க அந்த ஒரு 20 rupees காயின் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கொடுத்தாங்க. ஆக்சுவலா நான் வந்து நீங்க பார்த்துருப்பீங்க, பட் நான் வந்து இன்னும் பார்க்கல அந்த 20 rupees காயின். அப்போ அந்த அம்மா அந்த ஆண்டி சொன்னாங்க, இந்த அம்மா இது வந்து 20 rupees காயின், இது நீ பத்திரமா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, இது நீ வந்து மிஸ் பண்ணிடாத அப்படிலாம் சொல்லிட்டு அவங்க எனக்கு கொடுத்தாங்க. அப்போ வந்துட்டு எனக்கு அது நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து அந்த காயின் பார்க்குறேன், 20 rupees காயின், புது காயின். அதை எனக்கு பார்த்துட்டு நான் அப்படியே வந்துட்டு இருக்கும்போது காட் சொன்னாங்க, இந்த மாதிரிதான் உனக்கு வந்து இந்த சீசன்ல இருந்து ஒரு சர்ப்ரைசஸான நிறைய விஷயங்களை வந்துட்டு உனக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நியூ ஒரு நம்ம கேள்விப்படாத நிறைய சர்ப்ரைசஸ் வந்துட்டு வரப்போகுது. நம்ம பார்த்துடாத, நம்ம கேள்விப்படாத சர்ப்ரைசஸ். ஸோ அதே ஒரு பிளஸ்ஸிங் உங்க மேலே நான் பேசுகிறேன். இந்த சீசன், இந்த மோமெண்ட்ல இருந்து நிறைய கேள்விப்படாத ஆசீர்வாதங்கள், நீங்க நினைச்சு பார்க்காத ஆசீர்வாதங்கள், சர்ப்ரைசஸ் ஆன நிறைய ஆசீர்வாதங்களை நீங்க உங்களோட லைஃப்ல ஹார்வெஸ்ட் பண்ண போறீங்க, அறுக்க போகிறீங்க. ஐ மீன் சோ ஏன்னா ரூத்து நாகோமியும் பார்த்தோம்னா அது முழு இஸ்ரேலுமே விதைச்சிட்டு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ரூத் நாகோமி வந்து விதைக்கவும் கிடையாது, வெயிட் பண்ணவும் கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, காடுடைய அந்த காடே என்ன செஞ்சுட்டு இருக்கிறாரு, அவங்கள கூட்டிட்டு போய் அங்க வச்சுட்டு இது உனக்கு சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஐ மீன் சோ அது மாதிரி உங்களோட லைஃப்லயும் நிறைய இந்த சீசன்ல இருந்து சர்ப்ரைசஸ் ஆன ஒரு விஷயத்த நீங்க எடுக்க போகிறீங்க. நெக்ஸ்ட் திங் வந்து பந்தி, ஃபீஸ்ட். இதுவும் வந்து லாஸ்ட் வீக் ஆண்டவர் என்கிட்ட பேசினது அந்த ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருந்தாங்க. எனக்கு அப்போ அது தெரியல, பட் வந்து இப்போ நான் அதை எழுதும் பொழுதுதான் எனக்கு அது தெரிஞ்சது. ஏன்னா ஒவ்வொரு பண்டிகையுமே வந்துட்டு பார்த்தோம்னா அறுவடை அப்படிங்கும் பொழுது ஃபீஸ்ட் இருக்கும் கண்டிப்பாக. அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு எஜமான்களும் வந்து அவங்களுடைய அந்த தொழிலாளிகளுக்கு வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, ஃபீஸ்ட் கொடுப்பாங்க, விருந்து கொடுப்பாங்க. அந்த விருந்துல வந்து யார் வேணாலும் anyone can அவங்க என்ன பண்ணலாம், they can participate, not only their laborers and also poor people யாரும் இருக்காங்க, அல்லது அவங்க தொழிலாளிகள் கூட பக்கத்து வீட்டுல இருக்கிறாங்க, அவங்க சொந்தக்காரங்க அப்படின்னாலும் கூட they can participate. அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம், அந்த எஜமான் கொடுக்கக்கூடிய அந்த அறுவடையில போயிட்டு அங்க பங்கு கொள்ளலாம். ஸோ அப்போ வந்து பார்த்தா இதுல வந்து இந்த எல்லா எஜமான்களுடைய அந்த இடத்துலயுமே வந்து ஃபீஸ்ட் நடக்கும். அதே மாதிரி இப்போ இந்த ரூத் நாகோமி என்ன பண்றாங்க, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க வந்து சோ பண்ண கிடையாது, விதைக்க கிடையாது. செகண்ட் திங் அவங்க வந்துட்டு எதுவுமே வந்துட்டு அறுவடை செய்யவும் கிடையாது, காத்திருக்கவும் கிடையாது, அறுவடையும் செய்ய கிடையாது. ஆனா அவங்க அந்த ஃபீஸ்ட்ல போயிட்டு பங்கு கொள்றாங்க. அதுதான் வந்து நமக்கு அந்த வசனத்துல கொடுத்திருப்பாங்கல்ல, போவாஸ் கிட்ட போயிட்டு அவ அந்த டைம்ல அவ அந்த போர்வைய போர்த்தி கொள்ளுங்க நம்ம கேட்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வசனத்துல பார்ப்போம். சோ அந்த ஃபீஸ்ட்ல போயிட்டு இவங்களும் பங்கு கொள்றாங்க. சோ அதுதான் அந்த காட் வந்து என்ன பண்றாரு என்கிட்ட சொன்னது, இந்த சீசன்ல இருந்து நிறைய ஒரு பந்தி உனக்கு இருக்கும். பந்தி மீன்ஸ் லைக் என்னதுன்னா ஒரு ஹானர் அது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் சொல்லுது. சத்துருக்களுக்கு முன்னாடி நான் பந்தியை ஆயத்தம் பண்ணுவேன், தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி நம்மளுடைய சத்துருக்களுக்கு முன்னாடி நம்ம வந்து மேல வந்துடக்கூடாது, நம்ம சந்தோஷமா இருந்துடக்கூடாது, நம்ம வாழவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற சத்துருக்களுக்கு முன்னாடிலாம் ஆண்டவர் என்ன செய்ய போறாரு, நம்மளுடைய தலையை எண்ணெயால அபிஷேகம் பண்ணி நம்மளை வந்து ஹானர் பண்ணுவார். ஆமீன். ஸோ அது மாதிரி உங்களோட லைஃப்லயும் என்னென்ன மாதிரியான சத்துருக்கள், ஒருவேளை நீங்க மேல வந்துடக்கூடாது, நீங்க நல்லா இருந்துடக்கூடாது, லைஃப் வந்துட்டு நீங்க ஆசீர்வாதமா இருந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
யாரெல்லாம் வந்து உங்களுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்களோ அவங்க முன்னாடி காட் வந்து உங்களை வந்து ஹானர் பண்ணுவாரு. உங்க மேல அந்த அபிஷேகத்தை ஊற்றி ஆண்டவர் உங்களை வந்து ஹானர் பண்ண போகிறார். ஐ மீன் யூ ஆர் கோயிங் டு டேக் அ ஃபீஸ்ட், யூ ஆர் கோயிங் டு டேக் பார்ட் இன் தி ஃபீஸ்ட் ஆஃப் தி லார்ட். அப்போ கடவுளே என்ன செய்ய போறாரு, உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட் ஆயத்தம் பண்ணி வந்து நீ சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ்ட் கொடுக்க போகிறாரு. ஐ மீன் ஸோ நீ வந்து அந்த பந்தியில அமர்ந்து கொள்ள, யூ ஆர் த ஒன் ஆர்டின் ஃபார் திஸ் ஃபீஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்னாடி எல்லாம் ஆண்டவர் உங்களை வந்து ஹானர் பண்ணுவாரு. ஐ மீன் ஸோ அதே மாதிரிதான் நகோமி ரூத்தும் வந்து அந்த ஃபீஸ்ட்ல அவங்க என்ன பண்றாங்க, அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாது, அவங்க அதுல வந்து எதிர்பார்க்கவே கிடையாது. இட்ஸ் a surprise feast. I mean so இதே சர்ப்ரைஸ் ஃபீஸ்ட் நான் உங்க மேல பேசுகிறேன். இந்த சீசன்ல இருந்து ஆண்டவர் உங்களுக்கு நிறைய சர்ப்ரைசஸ் ஃபீஸ்ட் ஆண்டவர் கொடுப்பாரு. சர்ப்ரைசஸ் லைக் பிளஸிங்ஸ், பல உயர்வுகள், அவங்களுடைய ஒருவேளை ப்ரமோஷன்ஸா இருக்கலாம், நிறைய அந்த மாதிரி ஒரு நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பிளஸிங்ஸ், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ப்ராஸ்பெரிட்டி, நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனைட்டிங், நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் திங், நிறைய அது மாதிரி ஒரு சர்ப்ரைஸ், ஒரு ஃபீஸ்ட் ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். ஆமென். ஸோ விதைக்காததையும் நம்ம என்ன செய்ய போகிறோம், அறுக்க போகிறோம். விதைத்ததையும் அறுக்க போகிறோம், சின்னதா விதைச்சதையும் நம்ம அறுக்க போகிறோம். ஆமென். செகண்ட் திங் பார்த்தோம்னா இட்ஸ் ஹார்வெஸ்ட் ஆஃப் வீட். ஸோ இது வந்து என்னன்னா கோதுமை அறுவடைன்னு சொல்லப்படுறது. ஸோ இது வந்து பார்க்கும் பொழுது இதுக்கு வந்து எது கூட கம்பேரிட்டிவா சொல்லுவாங்க அப்படின்னா இட்ஸ் ஃபெஸ்டிவல் ஆஃப் பெண்டிகாஸ்ட். இது வந்து இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல தான் நடக்கும். இன்னைக்கு வந்து ஆக்சுவலா இஸ்ரேல்ல வந்து வார்கோதுமை அந்த ஹார்வெஸ்ட் துவங்கி இருக்கு. இதுல இருந்து இனி ஒரு 10 days, அது 8th அது வந்து தொடங்குது. 10th லைக் 10 days. இதுல இருந்து ஒரு 10 days வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கோதுமை அறுவடையை வந்து துவங்குவாங்க. அது வந்து சிம்பிள் ஆஃப் பெண்டிகாஸ்ட். அந்த டேல தான் வந்துட்டு அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்த்தோம்னா அவங்க வந்து என்ன பண்றாங்க, அந்த மேல் வீட்டறையில அந்த பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. ஸோ இந்த ஃபீஸ்ட் ஆஃப் வீட் அப்படிங்கிறது வந்து இட்ஸ் a symbolize of feast of Pentecost, and also it symbolize the outpouring of the Holy Spirit. It's a divine thing. இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்பிரிச்சுவல் திங், அதாவது பரிசுத்த ஆவியினர் ஊற்றப்படுகிறது. இது வந்து ஒரு நம்ம ஆவிக்குரிய விஷயத்துல நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த வீட், அதாவது ஹார்வெஸ்ட் ஆஃப் வீட் அப்படிங்கிறது வந்து எதை மீன் பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா இட்ஸ் a divine favor. Amen. ஸோ அதே போல இந்த டிவைன் ஃபேவர் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா இந்த சீசன்ல இருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் என்கிட்ட சொன்னாரு, ஒரு டிவைன் ஃபேவர் உன் மேல வரும், லைக் வந்து ஒரு எக்ஸ்ட்ராடினரியான இன்னும் நெக்ஸ்ட் லெவலான ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள நீ கடந்து போக அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே விஷயத்த நான் உங்க மேலே அந்த பிளஸிங்கை நான் பேசுகிறேன். ஒரு இந்த சீசன்ல இருந்து யூ ஆர் கோயிங் டு என்டர் இன்டு a divine favor and the extraordinary of the outpouring of the Holy Spirit. Amen. ஸோ இந்த சீசன்ல இருந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் திங்ல நெக்ஸ்ட் லெவலுக்கு யூ ஆர் கோயிங் டு மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல் இந்த ஸ்பிரிச்சுவல் திங். நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு வரப்போகுது. ஐ மீன் ஸோ it's like இந்த outpouring of the Holy Spirit, அதாவது எக்ஸ்ட்ராடினரியான இந்த பரிசுத்த ஆவியினருடைய அந்த அபிஷேகம் வந்து உங்களை என்ன பண்ண போகுது, it's going to lead you to the God destination. அதாவது கடவுள் உங்களுக்கு வச்சிருக்கிற அந்த ஆசீர்வாதம், அந்த ரெலம்குள்ள அது உங்களை நடத்த போகுது. I mean, so it's not going to be an ordinary anointing or ordinary outpouring of the Holy Spirit. It's going to be an extraordinary anointing of the Holy Spirit. இந்த anointing வந்து உங்களை லீட் பண்ணுகிற ஒரு anointing-ஆக இருக்கும். லைக் இது வந்து நீங்க போய் இருக்க வேண்டிய ஒரு பிளஸிங்குள்ள, அந்த ப்ராமிசஸ்குள்ள நீங்க என்டர் ஆகும்படியாக உங்களை லீட் பண்ணுகிற ஒரு அவுட்போரிங்கா இந்த அவுட்போரிங், இந்த அனாயிட்டிங் இருக்கும், வேலை செய்யும் அது. ஆமீன். ஸோ ஒரு டிவைன் ஃபேவர் உங்க மேல கடந்து வரும். ஆமீன். ஸோ இந்த பிளஸிங் நம்ம பார்த்தோம், எண்டர் ஆஃப் பிளஸிங்ஸ். அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்தோம்ல, எண்டர் வாஸ் பிகினர் அப்படின்னு பார்த்தோம். இட்ஸ் மீன்ஸ் இட்ஸ் a double fold of the blessing. அதுல பார்த்தோம்னாக்கா இந்த பார்லி ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து சின்ன அறுவடை அப்படின்னு பார்த்தோம். ஆனா வீட் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பெரிய அறுவடையை குறிக்கும்.
ஏன்னா இந்த வீட் வந்துட்டு, அதாவது கோதுமையை வந்து அவங்க விதைக்கிறாங்க அப்படின்னாக்க அந்த எப்படி வார்கோதுமையை வந்து அந்த தேசத்துல இருந்த ஏழைகளும் கூட விதைச்சாங்க. ஆனா கோதுமையை வந்து அப்படி விதைக்க முடியாது. பெரிய பெரிய பணக்காரங்களா இருக்கிறவங்க, எஜமான்களா இருக்கிறவங்க மட்டும்தான் அதைய வந்து விதைப்பாங்க. ஏன்னா இது காஸ்ட்லியான ஒரு விஷயம். சோ அதனால அவங்க மட்டும்தான் அதை விதைக்க முடியும். அது மட்டும் இல்ல, இந்த வார்கோதுமை அறுவடை அப்படிங்கிறது வந்து சின்ன அறுவடை. ஆனா கோதுமை அறுவடைங்கிறது வந்து பெரிய அறுவடை. அது நிறைய நாள் எடுக்கும். அது வந்து நிறைய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அறுவடைன்னு சொல்லப்படுறது இஸ்ரேல்ல. சோ இது வந்து ஒரு ஃபீஸ்ட்ல தான் அவங்க வந்து அதை எல்லாமே செலிப்ரேட் பண்ணுவாங்க. இப்படிப்பட்ட இந்த ஃபீஸ்ட்ல தான், அதாவது இந்த கோதுமை அறுவடை அந்த ஃபீஸ்ட்ல தான் ரூத் போய் போவாச போய் பாக்குறான். ஓகே, சோ அவங்க வந்து அந்த கான்வர்சேஷன் அது வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு பெரிய செலிப்ரேஷனா கொண்டாடுவாங்க. பார்லி ஃபெஸ்டிவல் வந்து சின்ன லெவல்ல கொண்டாடுவாங்க. ஆனா ஃபீஸ்ட் இந்த வீட்டு கோதுமை அறுவடை தான் வந்துட்டு ஒரு பெரிய லெவல் செலிப்ரேஷனா அதை வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணுவாங்க. சோ அப்ப இது வந்து பெரிய அறுவடையை குறிக்கிறதாக இருக்குது. சோ அப்ப வந்து ரூத்தையும் நகோமியும் ஆண்டவர் என்ன செய்யறாரு, ஃபர்ஸ்ட் டே, வெரி ஃபர்ஸ்ட் டே ஆஃப் த ஹார்வெஸ்டுக்குள்ள ஆண்டவர் அவங்களை கொண்டுட்டு வராரு. அவங்க உள்ள வராங்க. சின்ன அறுவடையிலையும் அவங்க பங்கு கொள்றாங்க. அதனுடைய ஆசீர்வாதத்தையும் அவங்க பெற்றுக்கொள்றாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஃபீஸ்ட் ஆஃப் த ஹார்வெஸ்ட் ஆஃப் த வீக், பெரிய அறுவடைன்னு சொல்லப்படுறது. அதுலயும் வந்து அவங்க அந்த அறுவடையை அவங்க பெற்றுக்கொள்றாங்க. பெரிய அறுவடையும் அவங்க பங்கு கொள்றாங்க. சோ அதே மாதிரி ஆண்டவர் சொன்னாரு, சின்ன அறுவடையும் பெரிய அறுவடையும் எல்லா விதமான அறுவடையும் உங்களோட வாழ்க்கையில மேனிஃபெஸ்ட் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு. சோ அதே பிளஸிங் உங்க மேல நான் பேசுகிறேன். உங்களோட லைஃப்லயும் சின்ன விஷயங்கள் பெரிய விஷயங்கள் எல்லாமே உங்களோட லைஃப்ல அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஆமே. சோ அது மட்டும் இல்ல, இந்த லைக் எப்படி வந்து ரூத்தும் நகோமியும் வந்து அந்த ஹார்வெஸ்ட்ல வந்து அவங்க விதைக்கல, அவங்க அதுக்காக வெயிட் பண்ணவும் இல்லை. அங்க போனா இப்படி எல்லாம் நடக்கணும் அவங்க எதிர்பார்க்கவும் இல்லை. ஆனா சர்ப்ரைசஸா நிறைய விஷயங்களை அவங்க வந்து அவங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆச்சு. சோ அதே மாதிரி இது வந்து எதுக்கு அடையாளமா நம்ம சொல்லலாம்னா, ஆண்டவருடைய அந்த கிராஸ், அதாவது சிலுவையினுடைய ஆசீர்வாதங்கள், நியூ கவர்னன்ட் பிளஸிங்ஸ். அப்ப சிலுவையில ஆண்டவர் என்ன பண்றாரு, நமக்காக எல்லாத்தையும் வந்து அவர் வந்து விதைச்சிருக்கிறாரு. சோ அப்ப அந்த சிலுவையினுடைய எல்லா விதமான அந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்ன பண்ணும், நம்ம அதுல பங்கு கொள்றதுக்கு நம்ம அதுல வந்து ஒரு எலிஜிபிளாக நம்ம இருக்கிறோம். சோ அப்ப இந்த சீசன்ல வந்து எப்படி இருக்கும்னா, நீங்க விதைச்சது உங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல, உங்களுடைய பிசிக்கலா நீங்க வந்து விதைச்சது, ஸ்பிரிச்சுவலா விதைச்சது எல்லாத்தையும் நீங்க அறுவடை எடுப்பீங்க. அது மட்டும் இல்ல, ஏசு கிறிஸ்து சிலுவையில விதைச்சிட்டு போன எல்லா விஷயங்களும் நம்மளோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ உங்களோட லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகும். சோ ஒரு தேவனுடைய மனுஷியாக உங்களோட லைஃப்ல அதை நான் பேசுகிறேன். இந்த சீசன்ல இருந்து உங்களோட லைஃப்ல சின்ன அறுவடைகளும் பெரிய அறுவடைகளும் சர்ப்ரைசஸ் ஆன அறுவடைகளும் கிறிஸ்துவினுடைய அந்த புதிய உடன்படிக்கையினுடைய அறுவடையும் உங்களோட லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும்னு சொல்லி பேசுகிறேன். சோ அது அப்படியே உங்களோட வாழ்க்கையில நடக்கட்டும். சோ இந்த ஹார்வெஸ்ட் இந்த டேல உங்க கூட இவ்வளவு நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த டேல இருந்து நிறைய எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல அது மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஸோ இப்போ உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரெக்வெஸ்ட் இருந்ததுன்னா நீங்க அது கமெண்ட்ல போடுங்க. உங்களுக்காக நான் ப்ரே பண்றேன். ஸோ லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமில்ல ஆண்டவரே, உங்களுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நேரத்தில். சுவாமி ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாக உதவி செஞ்சீங்க, அதற்காக நன்றி. ஆண்டவரே, இதை பார்த்து கொண்டிருந்த ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் இது எல்லாமே ஆண்டவரே இது மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். சிறிய ஆண்டவரே அறுவடைகளும் பெரிய அறுவடைகளும் ஸ்பிரிச்சுவல் அண்ட் பிசிக்கல் திங் எல்லாமே அவங்க எதெல்லாம் சோ பண்ணி பல வருஷமாக அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதனுடைய எல்லா அறுவடையும் அவங்க இந்த நாள்ல இருந்து அது அவங்களுக்கு மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். ஆண்டவரே, இது நீங்க பேசியிருக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு எனக்கு நீங்க கன்ஃபர்மேஷனா சில காரியங்களை செஞ்சீங்க. அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற இதை விசுவாசி ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் ஆண்டவரே சில கன்ஃபர்மேஷன்ஸ் வந்து அது நடக்கட்டும். ஆண்டவரே அப்பா, அது கன்ஃபர்மேஷனாக அவங்களுக்கு சில காரியங்கள் இன்றைக்கு அவங்களோட லைஃப்ல அது நடக்கட்டும். ஆண்டவரே அதே போல அவங்களுடைய ஓன் ஸ்ட்ரென்த்ல எதெல்லாம் அவங்க விதைச்சிட்டு அவங்க காத்துட்டு இருக்காங்களோ அது எல்லாம் இந்த சீசன்ல இன்றுல இருந்து அது அவங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். அதே போல ஆண்டவரே, நீங்க எங்களுக்காக சிலுவையில விதைச்சிருக்கிற அந்த எல்லா அறுவடையும் நாங்க எங்களோட லைஃப்ல இன்றையில இருந்து அதை மேனிஃபெஸ்ட்
ஆகட்டும் ஆண்டவரே. என்னென்ன ஏரியால எல்லாம் எங்களோட லைஃப்ல இன்னும் அந்த கிராஸ் உடைய மேனிஃபெஸ்டேஷன் வராம இருக்கோ, நடக்காம இருக்கோ, அது எல்லாம் எங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆகும்படியாக உதவி செய்யுங்க. அதற்காக ஆண்டவரே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அந்த கிராஸனுடைய அந்த நியூ கவர்னன்ட்னுடைய அந்த பிளஸிங்ஸ் எங்களோட லைஃப்ல ஒவ்வொன்றாக எல்லாமே மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இன்றையிலிருந்து எங்களோட லைஃப்ல ஆண்டவரே நாங்க சோ பண்றது கிடையாது. ஆண்டவரே இந்த சீசன் வந்து நாங்க இத்தனை நாள் நாங்க இத்தனை வருஷமாக நாங்க விதைச்சது எல்லாம் நாங்க அறுவடை பண்ணுகிற ஒரு சீசனாக இருக்க போகுது. ஈச் அண்ட் எவ்ரி டே லார்ட் we are going to enjoy the harvest. Lord, each and every day every moment ஆண்டவரே நாங்க அதை என்ஜாய் பண்ண போகிறோம். we are going to experience the harvest Lord. ஆண்டவரே ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நாங்க அந்த அறுவடையை என்ஜாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுகிற ஒரு மோமெண்டாக அது இருக்க போகுது. உங்க ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் அது அப்படிப்பட்டதாக மாறட்டும். எல்லா ஆண்டவரே அப்பா ஒரு நெகட்டிவான சூழ்நிலையும் நெகட்டிவான விஷயங்களும் அவங்களோட லைஃபை விட்டு அது எண்ட் ஆகட்டும். லார்ட் ஆண்டவரே ஒவ்வொருத்தருடைய லைஃப்லயும் ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம் ஆண்டவரே அவங்களோட லைஃப்ல அது என்டர் ஆகட்டும்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே ஒவ்வொருத்தரோட லைஃப்லயும் சுவாமி எல்லா ஆண்டவரே சூழ்நிலைகளும் மாறட்டும். ஒரு நியூ பிகினிங், நியூ லைஃப், நியூ சீசன், நியூ ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்குள்ள அவங்க வரட்டும். நியூ ஸ்பிரிச்சுவல் திங் ஆண்டவரே, ஸ்பிரிச்சுவல்லையும் ஒரு நெக்ஸ்ட் லெவல் அவங்க போகட்டும் ஆண்டவரே. அதே போல ஒரு டிவைன் ஃபேவர் அவங்க மேல வரட்டும் சுவாமி. அதற்காக நன்றி செலுத்துகிறேன். நீங்க அப்படியே செய்ய போறதுக்காக நன்றி. இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். So thank you all for watching this. So நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். So very soon நம்ம பார்க்கலாம். இதை நீங்க மெடிடேட் பண்ணுங்க. இந்த ஹார்வெஸ்ட்டை பத்தி இன்னும் நீங்க நிறைய மெடிடேட் பண்ணுங்க. கடவுள் உங்க கூட பேசுவாரு. நிறைய விஷயங்கள் உங்களோட லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. ஏன்னா அது எனக்கு கடவுள் வந்து கன்ஃபர்மேஷனா நிறைய விஷயங்களை செஞ்சுட்டே இருந்தாரு. பாஸ்ட் 15 டேஸா நிறைய விஷயங்களை நான் கோத்ரூ பண்ணி வந்திருக்கேன். எல்லாத்தையுமே வந்து இந்த இது கூடயே வந்து ரிலேட் ஆகி வந்திருக்கு. ஐ திங்க் நான் ஒரு எப்பவுமே ஒரு நியூ லெவலுக்குள்ள ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஐ ஹேட் ஒன் லைக் ஒரு டெவிலோட ஒரு என்கவுண்டர் இருக்கும். அதே கூட வந்து ஒரு காடோடைய ஒரு என்கவுண்டர் இருக்கும். ஸோ லாஸ்ட் வீக் ஒரு காடோடைய ஒரு என்கவுண்டர் இருந்துச்சு. அது தேவைப்படும் போது கண்டிப்பா அது உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். ஸோ அதனால இந்த ஒரு 15 டேஸ் நிறைய கோத்ரூ பண்ணி இப்போ ஒரு சீசன் ஆஃப் ஒரு ஹார்வெஸ்ட்டுக்குள்ள நான் ஒரு ஷிஃப்ட்டுக்குள்ள நான் என்டர் ஆகுறேன். ஸோ கண்டிப்பா உங்களோட லைஃப்லயும் அது மேனிஃபெஸ்ட் ஆகும். ஒரு தேவனுடைய மனுஷியா உங்களை நான் பிளஸ் பண்ணுகிறேன். கண்டிப்பா அது உங்க லைஃப்ல மேனிஃபெஸ்ட் ஆக போகுது. லைக் அது கன்ஃபர்மேஷனா ஆண்டவர் நிறைய விஷயங்கள் உங்க லைஃப்ல செய்வார். தேங்க்யூ ஆல். காட் பிளஸ்.